கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கடந்த சில வாரங்களாக யெஷுவா கிறிஸ்துவுடைய சரித்திரத்தை குறித்து ஆராய்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது இது 10வது வாரம், 10வது பாகமாக இதை படிக்க இருக்கிறோம். அதுக்கான தலைப்புன்னு பார்த்தோம்னா, யெஷுவா ஒரு மனிதனாக அவருடைய ஜீவியத்தின் ஆரம்ப காலம். இது பாகம் 10. இது குறித்த காரியங்களை நாம் இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கான ஹார்ட் போல மையமான பகுதி எசாயா தீர்க்கதரிசிலிருந்து எடுத்திருக்கிறோம். எசாயா தீர்க்கதரிசனத்தோட இறுதியமான பகுதின்னு பார்த்தோம்னா, எசாயா 52ல 13லேருந்து 15 வரைக்கும், 53ல 1லேருந்து 12 வரைக்கும். இதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. இதை 3 பகுதிகளாக பிரித்து நாம படித்து கொண்டிருக்கிறோம். முதல் பகுதி 52ல 13லேருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். 2ஆம் பகுதி 53ல 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். 3ஆம் பகுதி 53ல 11லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை படித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ முதலாம் பகுதின்னு பார்த்தோம்னா, எசாயா 52:13ல என்ன சொல்றாருன்னா, இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். யாவே தேவன் தம்முடைய தாசனை இங்கு அறிமுகப்படுத்துகிறார். 13லேருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தோம்னா, அவரை அறிமுகப்படுத்துறாரு, அவர் செய்ய வேண்டிய வேலைகளை பண்றாரு, அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை சுருக்கமாக அந்த 3 வசனத்திலே கொடுத்திருக்கிறார். இப்போ அங்க அறிமுகப்படுத்தும் போது என் தாசன் அப்படிங்கிறார். எனக்கு பிரியமானவன், இதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கும் விதமாக என் தாசன், அவர் ஞானமாய் நடப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் உன்னதமாய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். உயர்த்தப்பட்டு மேன்மையும் உன்னதமாய் இருப்பார்னா எந்த விதமாக அப்படிங்கிற அவர் உயர்த்தலை குறித்து சொல்றாரு. அப்போ யாவையின் கிளை என்றும் அவர் அந்த உயர்த்தப்படுகிறார். அந்நாளிலே கர்த்தரின் கிளைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரின் கிளைன்னா யாவையின் கிளை அப்படின்ற அப்படின்ற அளவுக்கு அங்கே அவர் உயர்த்தப்படுகிறார் அப்படிங்கிற காரியம் தான் குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த தாசனை குறித்து சொல்லும்போது தாவீது என்றும் அநேக இடத்துல அழைக்கப்படுகிறார். நான் தங்களுக்கு எரேமியா 30:9ல பார்த்தோம்னா, நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதேபோல நான் எசேக்கியேல் 43:23ல என் தாசனாய் தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாய் ஏற்படுத்துவேன். இவ்விதமாக அவரை உயர்த்துறாரு அப்படிங்கிறத குறித்து நாம பார்க்கிறோம். அப்படி உயர்த்தப்பட்டு இருக்கிற அவர் ஞானமாய் நடப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த விதத்துல அவர் ஞானமாய் நடப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஏசாயா ஏற்கனவே படித்தோம். ஏசாயா 11ல 1-4 வரைக்கும் இருக்கும்போது பார்த்தோம்னா, ஈசாயின் அடிமரத்து ஒரு துளிர் தோன்றுகிறது, அவர் வேறு கிளை எழும்புது, ஞானத்தை உணர்வும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் அருளும் ஆவியாகிய கர்த்தரோட ஆவி அவர் மேல் தங்கியிருக்கு. அப்ப இந்த கர்த்தரோட ஆவியின் மூலமாக இந்த ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இப்படி காரியங்களை மனுஷரிடத்துல ஏற்படுகிறார். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா போற்றும் பயபக்தியை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அதை மனுஷரிடத்துல ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறாரு. அப்படி ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை ஞானமாய் நடப்பார். பூமியிலே ஆட்சி பண்ணி விழுந்து போன மனுக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நீதி நியாயத்தை கற்பித்து இந்த விதமாக அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய காரியங்களை ஞானமாய் நடப்பார் என்று அங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தம் கண் கண்டபடி நியாயம் இருக்க மாட்டாரு, காது கேட்டபடி தீர்ப்பு செய்ய மாட்டாரு, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில செம்மையாளர்களுக்கு தீர்ப்பு செய்யறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கண் கண்டபடிலாம் நியாயம் தீர்க்காதபடி, காது கேட்டபடிக்கு தீர்ப்பு செய்யாதபடி, இதயத்தின் நினைவுகளையும் நோக்கங்களையும் ஆராய்ந்து அறிந்து நீதியின்படி செயல்படுகிறார் அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். இந்த விஷயத்துல அவர் ஞானமாய் நடப்பார் அப்படிங்கிறத அவர் அங்கே அறிமுகப்படுத்தும் போதே சொல்றார் சுருக்கமாக. இதை மேற்கொண்டு எசாயா 11ல பார்க்கும்போது நீதி அவருக்கு அரைக்கட்டா இருக்கு, சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமா இருக்கு. சத்தியம் அப்படிங்கிறப்ப அவருடைய உண்மைத்துவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்பொழுது இந்த காரியங்களை பார்த்தோம். ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசிங்கம் காலை ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அவைகள் நடத்தும் அப்படிங்கிறப்போ இந்த மிருக குணம் கொண்ட அந்த மக்கள் எல்லாருமே மறுபடியும் உயிர்த்தெழுந்து வரும்போது மிருக குணமுள்ள மக்கள் இல்லையா, சிங்கம் போல ஓனாய் போல குணமுள்ளவர்கள்,
ஆட்டுக்குட்டியோட ஆட்டுக்குட்டி போன்ற ஒரு தாழ்மை உள்ள குணமுடையவர்கள், புலி போட கொடூரம் உள்ளவர்கள் இல்லையா? இது வெள்ளாட்டுக்குட்டி போட இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் ஒருமித்து இருக்கும். அவர்கள் ஒருமித்து வாசம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள்ல, அவர்களுக்கு நீதி, நியாயத்தை கற்பித்துக் கொடுக்கிறாரு. அவர்கள் எல்லாம் ஒரு சிறு பையன் அவளை வழிநடத்தணும் அப்படிங்கிறப்ப, சிறு பையன் எப்படி மன தாழ்மையா இருக்கிறானோ, ஏன்னா ஆண்டவராகிய எசாயா சொல்றாரு, "இந்த சிறு பிள்ளை போல் நீங்கள்லாம் ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டீங்க" அப்படிங்கிறாரு. அப்ப சிறு பிள்ளை போல ஆகட்டா என்னன்னு சொல்றாரு? சிறு பிள்ளையோட குணநலங்களைப் போல, சிறு பிள்ளை போல யார் தன்னை தாழ்த்துகிறானோ, அவனே தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான், உயர்த்தப்படுவான் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதேபோல இந்த மிருக குணமுள்ள இந்த எல்லாருமே சிறு பிள்ளை போல மனத்தாழ்மையாக, சாந்தமுள்ளவர்களாக அவங்க மாறுவாங்க. அப்படி அவர்களை படிப்பித்து நீதி நியாயந்து படிப்பித்து அவர்களை பயிற்சிவித்து கொண்டு வரக்கூடிய காரியங்கள்ல அவருடைய தாசன் ஞானமாய் நடப்பார் அப்படிங்கிறத அங்க அறிமுகப்படுத்துறார். அறிமுகப்படுத்தும் போதே அங்க சொல்றார். தொடர்ந்து அதெல்லாம் நம்ம பார்த்தோம். பசுவும், கரடியும், கூடிமையும், குட்டிகள்லாம் ஒருமித்து படுத்துக்கணும். சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும் இல்லையா? இதெல்லாம் ஒருமித்து இருக்கக்கூடிய அந்த காரியங்களை தீர்க்கதரிசி மூலமாக அங்க வெளிப்படுத்துகிறாரு. அப்படி ஒருமித்து அவர்கள் வாசம் செய்யவும், யாரும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாதபடிக்கு இல்லையா? இப்போ பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் அப்படிங்கிறப்போ, ஒவ்வொன்றும் எதுக்கும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. அப்படி ஒருமித்து இருப்பாங்க. அப்படி அந்த விதத்தில நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள, குணப்பன்மை வளர்க்கக்கூடிய காரியங்கள, அவர் ஞானமா இதெல்லாம் செயல்படுத்துவார் அப்படிங்கிறத அங்கே அறிமுகப்படுத்துறாரு. அது தொடர்ந்து பார்க்கும்போது என் பரிசுத்த பர்வதமுங்கு தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கு போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி கர்த்தரைகிற அறிவினாலே எல்லாத்தையும் வளர்க்கிறதுக்கும், யாரும் யாருக்கு தீங்கு செய்யாதபடி நீதியை கற்றுக்கொள்வதற்கும், அப்படிப்பட்ட காரியங்கள்ல அவர் ஞானமாய் நடந்து மனுஷர்களுக்கு போதிக்கக்கூடியவராக அவர் இருப்பார் அப்படிங்கிறத, என் தாசன் ஞானமாய் நடப்பார். அப்படி ஞானமாய் நடப்பதற்கு உன்னதமாக உயர்த்தப்பட்டிருப்பார் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ஆனா, அந்த உயர்த்தப்படுவதற்கு முன்பு அடுத்த வசனமே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாடுகளை குறித்து சொல்றாரு. எசாயா 52:13 வந்து உன்னதமா உயர்த்தப்படுவான்னு சொல்லிட்டு, அதே 52:14 பார்த்தோம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர் உன்னதம் உயர்த்தப்படுவதற்கு முன்பு பாடுகள் அடைய அடைய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா உன்னதம் உயர்த்தப்படக்கூடிய அந்த நிலைக்கு அவர் தன்னை தகுதியாக்கணும்னா, பாடுகள் மூலமாக தான் அந்த இடத்தை பெற முடியும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியதா இருக்கிறது. அவர் பாத்திரம் என்று நிரூபிக்கப்பட வேண்டியது பாடுகள் மூலமாக சோதனைகள் வந்தும் அதில் ஜெயித்து, மரணம் வந்து தேவனுக்கு உண்மைத்துவமா இருந்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, விதமாக தன்னை தகுதியுள்ளவராக நிரூபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகையினால் தான் அவருடைய பாடுகளை குறித்து விவரிக்கிறார். மனுஷனை பார்க்க அவருடைய முகப்பார்வையும், மனுப்புறத்தை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அந்த பாடுகளை குறித்து விவரித்து சொல்றத சங்கீதக்காரன் விவரித்து சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு புழுவை போல என்ன பார்க்குறாங்க, என்ன பரிகாசம் பண்றாங்க, உதட்டை பிதுக்குறாங்க, தலையை துலுக்குறாங்க. அவர் என்னை விடுவிக்கட்டும், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தேன், அவரை விடுவிக்கட்டும், இவன் மேல் நம்பிக்கை பிரியமா இருக்கிறாரே என்று எள்ளி நகையாடுகிறார்கள். அதேபோல அடிக்கிறவர்கள் அவர் முதுகையும், தாடை மயிரை பிடுங்குவது தாடைகளும் ஒப்புக் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. அவமானத்துக்கு உண்மையில் இருக்கும், என் முகத்தை மறைக்கவில்லை. இதெல்லாம் அவருடைய பாடுகளை குறித்த காரியங்களை நாம பார்த்தோம். அப்ப உயர்த்தப்படுவதற்கு இந்த விதமா பாடுகள் அவசியமா இருக்கிறது. அதேபோல 52:15 பார்த்தோம்னா, அவர் அநேக ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் சொல்லும்போது, ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்ப கிறிஸ்துவுடைய மீட்கும் பலியாகிய அந்த இரத்தத்தின் மூலமாக அநேகர் நியாயமாக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மரணத்தை விட்டு மரண சாபத்திலிருந்து நீங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் ஏசாயா சொல்லும்போது, உன் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமா இருக்கிறது என்று தன்னுடைய ஜீவனுக்கு ஆதாரமான ரத்தத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் என்பதை பார்க்கிறோம். இது அநேகருக்காக சிந்தப்படுகிற ஒரு காரியமா இருக்கு. அதனால தான் அநேகர் மேல் தெளிப்பார். அது அடையாளத்துல எங்கெல்லாம் சொல்லப்பட்டது அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். அதன் மூலமா தான் அநேகருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கூடியதா இருக்கிறது. அவர்களை சுத்திகரிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல அவர்களை சுத்திகரித்து அவருடைய இருதயங்களை எல்லாம் ஞானமாய் நடந்து
அவருடைய கல்லான இருதயத்தை எல்லாம் நொறுக்கி போட்டு சதையான இருதயத்தை கொடுத்து அவர்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிடுகிறாரு. அவருடைய தேவனுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் எழுதுறான்னு சொல்லி பார்க்கணும். எசேக்கியேல் 36:26 படிக்கும்போது, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ மிருக குணம் போன்று இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை எல்லாம் சிக்ஷைகளை கொடுத்து அதை நொறுக்கி அதை ரிமூவ் பண்ணிட்டு புதிதான நவமான ஒருத்தருக்கு இசை இணக்கமா ஜீவிக்கக்கூடிய அந்த நவமான இதயத்தை அவருக்கு கொடுக்கிறாரு. அந்த விதமாக மனுமக்களை பயிற்சிவித்து கொண்டு போறதுல அவர் ஞானமாய் நடப்பாரு. ஞானமாய் நடக்கணும்னா இப்ப பாடுகள் பட்ட உணர்தான் உயர்த்தப்பட்டிருக்கணும். அவருடைய மீட்கும் பலியின் மூலமாக தான் இந்த பாவ மன்னிப்பு எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இந்த 3 வசனங்கள்ல ரட்சிப்பு திட்டம் முழுவதுமே அவர் அங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கோம். அவருடைய ஆளுகை பார்த்தோம்னா ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் ஆளுகை பண்ணுகிறார். இப்படி பூமி முழுக்க ஆளுகை பண்ணி இந்த விதமாக அவர் ஞானமாய் நடந்து மனுமக்களுக்கு நீதி நியாயத்தையும் கற்பிக்கிறார். சத்தியத்தை குறித்த அறிவை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இப்படி இருக்கும்போது இஸ்ரவேலர் செய்த பூமியில அவர் அரசாட்சி ஆரம்பிக்கும் போது முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாரு? இஸ்ரவேலர் தான் ஆரம்பிக்கிறார். ஜெருசலேம் தான் ஆரம்பிக்குது. அப்ப ஜெருசலேம் ஆரம்பிக்கணும். முதலாவது அவர்கள் ஆண்டவரை இஸ்ரா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப ஏற்றுக்கொள்ளணும் எப்போ ஏற்றுக்கொள்வாங்க? யாக்கோபுக்கு வரக்கூடிய அந்த இக்கட்டு காலம், 2வது இக்கட்டு காலம், மகாபுத்திரத்துடைய கடைசி சீன் அது. அந்த காலகட்டத்தில் உலக ஜனங்கள் எல்லாமே இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கை தாழ்ந்து போயிருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக அழுகிறது போல் அழுகுறாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். அது சகரியாவில் படிக்கிறோம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் எருசலேமுக்கு விரோதம் சகரியா 12, 9, 10, 11 பார்த்தோம்னா அந்த நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்கள் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானுக்காக புலங்கிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே எருசலேமின் புலம்பல் பெரிதாக இருக்கும் என்று அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் விவரமாக ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு தாழ்ந்து போயிருக்க அந்த காலகட்டத்தில் மூப்பராய் பாத்திரம் உயிரோடு வந்திருப்பாங்க. அவர்கள் தான் இவர்களை மனம் மாறுதல் செய்கிறாங்க அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்படி மனம் மாறி ஆண்டவராய் இயேசுவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பொழுது உயிரோடு எழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும் மரித்த நிலையிலிருந்து உயிரோடு எழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும் அந்த யாக்கோபடி இக்கட்டு அந்த மகாபத்திரத்து காலத்தில் எண்டில் மீதியா உலக ஜனங்கள் அங்கே கொஞ்சம் பேர் மீதியாக இருப்பாங்க. அவர்களுக்கும் கிறிஸ்துவை குறித்த காரியங்களை விவரித்து சொல்கிறது தான் இந்த ஏசாயா 53 1 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். 52 13 14 வசனங்கள், அந்த 3 வசனங்கள் பார்த்தோம்னா எப்படி ஞானமாக உயர்த்தப்பட்டிருப்பான்னு சொல்றாரு. அதற்கு அவர் பாடுகள் அவசியம் சொல்றாரு. அதற்கு அது மீட்கும் பிள்ளை அவருடைய ரத்தம் பாவமன்னிப்பு உண்டாக்கும்படிக்கு எல்லாருமே தெளிக்கப்படணும். ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே சொல்லிடுறார். லட்சுமி திட்டம் சுருக்கமாக சொல்லிட்டு இப்போ இங்க ஆண்டவராக இயேசுவ கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா பூமிக்குரிய ராஜ்யம் அங்கேதான் சாபிதமாகி ஆரம்பிக்கும். ஏற்றுக்கொண்ட அவர்கள் யெசுவா கிறிஸ்துவை குறித்து மற்றவர்கள் விவரித்து சொல்லுகிற காரியங்களை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. எசாயா 53 1 10 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம் இல்லையா? அதில் முதல் வசனம் என்னன்னு சொல்றாரு? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? கர்த்தரபுயம் யாருக்கு ஒரு கேள்வி கேட்டு இது பண்றாரு. இப்ப நாங்க கேள்விப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் விஸ்வாசத்தை குறித்து நாங்க அறிந்து கொண்ட இந்த காரியங்களை எல்லாம் கேள்விப்பட்டு விசுவாசிக்கவன் யாரு? இப்ப யஸ்வாகிறிஸ்து எங்களை மீட்டு ரட்சித்திருக்கிறாரு. உலக ஜனங்களை எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறாரு. இந்த இக்கட்டு காலத்துல எங்க மீட்டு இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது என்று கேள்வி கேட்டு அங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த கேள்வியில எந்த காலகட்டத்தில் கேட்கப்படுகிறது? மகாபத்திரத்து இறுதி காலகட்டத்தில். ஏன்னா அந்த இறுதி காலகட்டம் தான் யாக்கோபுடைய இக்கட்டு காலமாக இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ அது மட்டும் இல்லாம
அவர்களை வந்து 2 மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள ஆதாமின் சாபத்திலிருந்து விடுவிக்கிறாரு. அதேபோல நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருந்ததுனால, அதனால வரக்கூடிய சாபத்திலிருந்து அவரை விடுவிக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம பார்த்தோம். இல்லைங்களா? அப்போ அதனால தான் கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படிங்கிற காரியங்கள்ல அவர்கள் கேட்குறாங்க. அடுத்ததா நாம பார்த்தோம்னா, அவங்க சொல்றாங்க. எசாயா 53:6 சொல்லும்போது, "நாம் எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பி திரும்பி, அவனவன் தன் தன் வழியிலே போகணும்." அப்படிங்கிற இப்ப நாம் அப்படிங்கிற சொல்லும்போது 2 இடத்துல சொல்றாங்க. நாம் எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேபோல கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். நாம் எல்லாரும் நம்ம எல்லாரோட அக்கிரமம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நாம்ங்கிறது யார குறிக்கூடியதா இருக்குது? மனம் திரும்பின அந்த இஸ்ரவேலர்களையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. பிரஜாதி மக்களையும் குறிக்கக்கூடியதா இருக்குது. பிரஜாதிகளுக்கு தானே இப்ப சத்தியத்த சொல்றாங்க. அவர்கள் மூலமா தானே சத்தியம் மற்றவர்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ நாங்க எப்படி வழி தப்பி திரிஞ்சோமோ, அதேபோல நீங்களும் அதே போல தான் வழி தப்பி திரிஞ்சீங்க. முதலாவது சத்தியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏசாயா 1ஆம் வருகையில வந்திருக்கும்போது, பூமிக்கு வெளிச்சமா வந்திருக்கும்போது, எங்களுக்கு சத்திய வெளிச்சத்தை குடுத்தாரு. ஆனாலும், நாங்க ஆடுகளைப் போல வழி தப்பி தான் நாங்க திரிஞ்சோம். அதேபோல எங்களுக்கு அப்புறம் தேவ தயவும் கிருபையும் புறஜாதி மக்களே உங்களுக்கு வந்துச்சு. உங்களுக்கு சத்தியத்த சொல்லக்கூடிய சுவிசேஷ யுகத்துல, நீங்களும் அதுபோல தான் நடந்தீங்க. அப்ப நீங்களும் நானும் எல்லாருமே ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, அவனவன் தன் தன் வழியிலே போனோம். ஆனா கர்த்தர், யாவே தேவன் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவரே பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள எங்களுடைய அக்கிரமத்தையும், புறஜாதி மக்களை உங்களுடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் பண்ணினார். அப்ப மற்றொருவருக்கான இந்த பலியை தேவன் தான் ஏற்பாடு செய்தார்ன்னு அங்க சொல்றார். மணமக்களை இஸ்ரவேல் ஜனங்களையும், புறஜாதி மக்களை மணமக்கள் எல்லாருமே மீட்டு எடுப்பதற்கு இந்த பலியை ஏற்பாடு செய்தது யாரு? தேவன் தான். மற்றொரு இந்த பலியை தேவனே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆனா கர்த்தர் தான் நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் பண்ணினார். அப்ப இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் புரிந்து உணர்ந்திருக்கிறதுனால மற்றவர்கள் எடுத்து சொல்றாங்க. அங்கிருந்து தான் ராஜ்ய ஸ்தாபிதம் ஆகுது. சத்திய பிரகடனம் அங்கிருந்து தான் வரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறதான் ஏசாயா 6வது வசனத்துல சொல்றதை நாம பார்த்தோம் இல்லையா? இப்ப ஆடுகளை போல் வழி தப்பி தெரிந்தோம் அப்படிங்கிறப்போ, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருந்தாங்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போ மேய்ப்பர்கள் இருந்தாங்க. யாரு? பரிசேயர், ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா அவர்கள்லாம் தங்கள் சுய லாபத்துக்காக மேய்க்கக்கூடியவர்களா இருந்தார்கள் ஒழிய, ஜனங்களுடைய நன்மைக்காக மேய்க்கக்கூடியவர்களா இல்ல. பெருமை மிக்கவர்களா, சுய லாபத்தை கருதக்கூடியவர்களா இருந்தாங்க. கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் எசாயாவுக்கு சொல்லும்போது, "நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். கூலிக்காரனோ ஓநாய் வர்றத கண்டு ஓடி போயிருவான். ஆடுகள பத்தி கவலைப்பட மாட்டான்" அப்படிங்கிறார். அதுபோல தான் பரிசேயர், வேதபாரகர்லாம் இருந்தாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு மக்களுடைய பாவத்தை போக்கும்படிக்கு தம்முடைய ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அங்கே சொல்லும்போது கூட, "இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு உண்டு. அவைகளை நான் கூட்டிச் சேர்க்க வேண்டும்" என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை தொழுவமாகவும், அந்த தொழுவத்திலே புறஜாதி மக்களையும் கொண்டு வந்து சேர்க்கணும் என்று அப்ப அங்கே சொன்னத காரியங்களை எல்லாம் நாம பார்த்தோம். இவ்விதமாக அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. ஆனா இவர்கள் எல்லாம் மேய்ப்பனை விட்டு சிதறிண்டு ஓடிப்போன அவர்கள் சுய இஷ்டத்திலே ஓடிப்போனவர்களாக இருக்கிறோம் நாம எல்லாரும் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சங்கீதக்காரருக்கு அதை குறித்து சொல்லுவோம், நான் கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறாரு. அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறாரு. தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துறாரு. அப்ப இது நல்ல மேய்ப்பனா இருந்து, பெத்லெகேம் காலத்துல முதல்ல இஸ்ரவேல் மக்களிடத்துல அவர்களை மனம் திரும்பச் செய்து, நீதியை கற்றுக் கொடுத்து, அவர் மூலமா புறஜாதி மக்களை அந்த தொழுவத்துக்குள்ளே கொண்டு வந்து, எல்லாத்தையும் நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே ஞானமாய் நடப்பார் என்று அங்கு சொல்லப்படுகிறதை நாம பார்த்தோம். இவ்விதமாக அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறாரு. அப்படிங்கிறத நாம இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம் இல்லையா? அதற்கான நெறைய விஷயங்கள் பார்த்தோம். தாவீதை எனக்கு மேய்ப்பனா வைக்கிறேன்னு சொல்லி அடையாளத்த சொல்லியிருக்கிற அந்த காரியங்களை எல்லாம் நாம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்ததா பார்த்தோம்னா, 7வது வசனத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, எசாயா 53:7 அவர் நெருக்கப்பட்டும், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று நாங்க சொல்லுவதை பார்க்கிறோம்.
வாயை திறவாது இருந்தாருனாக்க, அவர் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறதுக்கு தாமே வாலண்டரியா கொண்டு போறார். பாவம் இல்லாத அவர், மனமுக்குள்ள பாவத்தை சுமக்கிறதுக்கு தாமே வாலண்டரியா தம்மை ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை தான், இங்க வாயை திறவாதிருந்தார் அப்படிங்கிற காரியங்கள் அங்க வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். மேசியா சுய சித்தமாகவே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமா இருக்கிறது. எவ்வளோ நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும் தம்முடைய வாய அவர் திறக்கவில்லை. ஏன்னா அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்தரிக்கு முன்பாக சத்தமிடாத இருக்கிற ஆட்டைப் போல இருந்தார் என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் தம்மை தாமே வாலண்டரியாக ஒப்பு கொடுக்கிறாரு. இல்லையா? அப்ப இதன் மூலமாக புது உடன்படிக்கை பண்றேன் அப்படிங்கிறார். இதான் புது உடன்படிக்கை. அவர் தம்முடைய மீட்கும் பலியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கிறது. கொடுத்து அதன் மூலமாக பழைய உடன்படிக்கை நீக்கி போட்டு புது உடன்படிக்கை பண்றார். அதனால தான் எரேமியா 31ல 31, 32ல 31ல 34 வரைக்கும் பார்க்கும்போது, இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின் போல அல்ல. அவர்களுக்கு நாயகரா இருந்து என் உடன்படிக்கையை அவங்க மீறி போட்டாங்க, அவமாக்கி போட்டாங்க. அந்நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற அந்த உடன்படிக்கை, என் நியாயப்பிரமாணத்தை அவர் உள்ளத்திலே வைக்கிறேன். அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுறேன். நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் பெசிலியா காலத்திலே இஸ்ரவேல் மனதின்மை இஸ்ரவேல் மூலமாக செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. முதலாவது இஸ்ரவேலிடத்துல அந்த கல்லான இதயத்தை நீக்கி போட்டு நவமான இதயத்தை கொடுக்கிறாரு. புது உடன்படிக்கை பண்றாரு. அதன் மூலமாக பிரஜாதி மக்களுக்கு சத்திய செய்தி அவர்கள் மூலமா போகக்கூடியதா இருக்குது. அவர்கள் அந்த தொழுவத்துக்குள்ளே வரக்கூடியவர்களாக, கர்த்தரை குறித்த அறிவிலே வளரக்கூடியவர்களாக, அறிவிலும் கிருபையிலும் வளர்ந்து நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இப்படி உலக மக்கள் எல்லாருக்கும் நீதி நியாயம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயத்திலே அவர் ஞானமாய் நடக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் போகணும்னா, அவர் பாவங்கள் மன்னிக்கப்படணும். அதெல்லாம் ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்து மூலமா மன்னிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அதனால தான் அவர் நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை அப்படிங்கிறப்போ, வாலண்டரியாக தம்மை தாமே அங்கு ஒப்புக் கொடுத்த காரியத்தை அது விவரிக்கக்கூடியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம பார்ப்போம் இல்லையா? அத குறித்து கூட 1 பேதுரு 3:18 படிக்கிறோம். கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். இல்லையா? இப்ப அநீதியுள்ளவர் பதிலாக அவர் நீதியுள்ளவராக, பாவங்கள் இல்லாதவராக, நம்முடைய பாவங்களை அக்கிரமத்தை சுமந்து பாடுபட்டாரு அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள், பிரஜாதி மக்களுக்கும், உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஜனங்களுக்கும் அங்க சொல்லக்கூடியவர்களாக, விவரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். இல்லையா? அத குறித்து தான் பார்க்கும்போது சங்கீதத்தில கூட அத குறித்து சொல்றார். "என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன்" என்று சொல்லப்பட்ட பிரகாரம், யெஷுவா கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தம்மை தாமே வாலண்டரியாக ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கிற காரியத்தை நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி ஒப்பு கொடுத்ததுனால தான் பேதுரு சொல்றது போல, அவர் வையப்படும்போது பதில் வையாம, பாடுபடும்போது பயமுறுத்தாம, நியாயமாய் தீர்ப்பு செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தாரு எனக்கு சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி. அதேபோல ஆ எசாயா 53ல 6, 7 வசனங்கள பார்த்தோம். இப்ப 5வது வசனம் என்ன சொல்றாருன்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டாரு. நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று அவரை குறித்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் விவரிக்கிறதாக அங்க சொல்லப்படுகிறது. அவர் நொறுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, காயப்பட்டதெல்லாம் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அப்படிங்கிறத அவங்க விவரிச்சு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அந்த அடி, வாங்குறது எல்லாமே நமக்கு வர வேண்டியது. ஆனா நாம தேவனோடு சமாதானமா இருக்கும்படிக்கு, அந்த சமாதானத்தை உண்டாக்கும்படிக்கு, நமக்கு வர வேண்டிய இந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்று அங்க சொல்லுகிறார். அப்ப அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று அவருடைய பாடுகளை குறித்த காரியங்கள் எல்லாம் இவ்விதமாக அவர்கள் விவரித்து சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்க எசாயால சொல்லுகிறதை பார்த்தோம். இப்ப நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அப்படிங்கிறப்போ, அவருடைய தழும்புகளால் தான் குணமாகணும் அப்படிங்கிறப்போ, சங்கீதத்துல 103:3 சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய நோய்கள் வலி, வருத்தம், வேதனை, நோய்கள் இதெல்லாம் எதனால வருது?
பாவத்தின் விளைவுகளாக வரக்கூடியதா இருக்கிறது. அந்த பாவத்தை சுமந்து தீர்க்க நம்ம நிமித்தம் அவர் நொறுக்கப்படுகிறார், காயப்படுகிறார் அப்படிங்கிறப்போ, அவருடைய காயத்தின் மூலம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்படுவதன் மூலமாக நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய எஷா கிறிஸ்து அற்புதமாக நோய்களை எல்லாம் குணமாக்கும்போது கூட, அவர் என்ன சொல்றார்? "உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது" என்று சொல்லி தான் என்கிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதன் மூலமாக அவர்களுக்கு அந்த நோய்களும் குணமாகக்கூடியதா இருக்குது. அப்ப அவருடைய தழும்புகள் மூலமாக நம்ம குணமாகுறோம் அப்படிங்கிற காரியங்களை குறித்து அங்கே விளக்கமாக சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். சரி. அடுத்து 53ல 4வது வசனம் என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார்ன்னு சொல்றாரு. நம்முடைய அக்கிரமம் தான் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார்ன்னு சொல்லிட்டு அதை அழுத்தம் திருத்தமாக அதை சொல்லும்படிக்கு மறுபடியும் 2ஆம் விசை அதை சொல்றார். மெய்யாவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். உண்மை. மெய்யா நம்முடைய பாடுகளை தான் அவர் ஏற்றுக்கொண்டாரு. நம்முடைய துக்கங்களை சுமந்தாரு. ஆனா நாம என்ன நினைச்சோம்? அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இல்லையாங்க? நாமோ என்று அங்க சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்களும் புறஜாதி மக்களாகிய இருபாலருமே இரு வகுப்பாருமே எப்படி நினைச்சோம்? அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர் என்று நாம எண்ணினோம். ஆனா உண்மையிலேயே அவர் நம்முடைய பாடுகளை தான் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப மெஸ்ஸியாவுடைய பாடுகள் எல்லாமே மற்றவர் சார்பாக வந்தது. மனுமக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சார்பாகவும், புறஜாதி மக்களாகிய சார்பாகவும், ஒட்டுமொத்தத்தில் ஆதாமுக்கும் அவன் சந்ததிக்காகுமான பாவத்தை சுமக்கக்கூடிய ஒரு பாடுகளாக தான் மேசியாவின் பாடுகள் இருந்தது அப்படிங்கிறத மனம் திரும்பிய இஸ்ரவேலர்கள் அறிந்து உணர்ந்து அந்த காரியங்களை இவ்விதமா விவரிக்கிறார்கள் அப்படிங்கிற காரியங்களே அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் இல்லையா? சரி. அந்த பாவத்தை சுமக்கிற காரியங்கள்ல நாம ஏற்கனவே விரிவா பார்த்தோம். அந்த அளவுக்கு விரிவா இப்ப போக வேண்டிய அவசியம் இல்ல. ஞாபகப்படுத்தி அடுத்தது போகலாம். இப்ப அடுத்து 53ல 3வது வசனத்த குறித்து பார்க்கும்போது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா இருந்தார். அரசனால் புறக்கணிக்கப்பட்டவரா இருந்தார். துக்கம் நிறைந்தவரா இருந்தார். பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் என்று அங்கே சொல்றார். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தா, அவரை குறித்து நாம எண்ணாமல் போனோம் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாருமே அவரை அசட்டை பண்ணணும், புறக்கணிச்சோம் இல்லையா? ஆனால் அவர் துக்கம் அவருக்கு அதிகமா இருந்தது. பாடு அனுபவிச்சாரு. நம்முடைய முகங்களை அவரை விட்டு மறைத்துக் கொண்டோம் அப்படிங்கிறார். அவர் அசட்டை பண்ணப்பட்டா அவரை குறித்து நாம எண்ணல. நம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டோம், எண்ணல அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. மேசியாவை அடிக்கப்படும்போது, உதைக்கப்படும் போதெல்லாம் அவரை குறித்து எண்ணாதபடிக்கு அசட்டை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல புறஜாதி மக்களுக்கு சத்திய காரியங்களை எல்லாத்துக்கும் சுவிசேஷமா அறிவிக்கும்போது, அவர்களும் அநேகர் அசட்டை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற காரியங்களை குறித்து இங்க வெளிப்படையாக நாம அங்கே சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அத குறித்து எசாயா 49:7ல கூட சொல்றார். இஸ்ரவேல் மீட்பரும் அதன் அதிபரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரமா இருக்கிற நோக்கி அப்படிங்கிறார். அப்ப மசனாலும் மற்ற ஜாதியாராலும் கூட அருவருக்கப்பட்டவராக அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார் சொல்லி பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும்போது ஒரு புழுவை போல எல்லாரும் ட்ரீட் பண்ணாங்க. மனுஷால் நிந்திக்கப்பட்டாரு, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டாரு இல்லையா? எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, உதட்டை பிதுக்குறாங்க அப்படிங்கிற காரியங்கள சொல்லி விவரிச்சு சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர் தம்மை வந்து ராஜாவாக அவர்களுக்கு எவ்வளோ தடவை வெளிப்படுத்தி இருக்கிறார். கழுதை மேல வரும்போது ராஜாவாக பவனி வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அவரை வந்து தாவீது குமாரனுக்கு ஓசன்னான்னு அழைத்து வர்றாங்க. அதெல்லாம் அவர்கள் அறியல. ஏன்னா சகரியா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டு அங்க நிறைவேறுது அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில அவர்கள் அறியல. ஆனா மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் தாங்கள் அவர்கள் செய்ததெல்லாம் நினைவு கூர்ந்து, இப்படியாக வேதவசனம் நிறைவேறியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உணர்ந்தாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் கூட அப்ப உணரல. மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், தாங்கள் அவருக்கு செய்தது எல்லாம் அவர் நினைவு கூர்ந்தார்கள் என்று வேத வசனங்களே நம்ம படிக்கிறோம். சகரியால படிக்கிறோம். எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும், இரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று நாங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப இந்த காரியங்கள்லாம் நிறைவேறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அதே போல அசட்டை பண்ணப்பட்டவர் அல்லது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் என்று அந்த மூல அந்த காரியங்களை பார்த்தா அவரை குறித்து நாம எண்ணாமல் போனோம் என்று சொல்றாரு. ஏன்னா ஆண்டவரை யெஷோவா அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க? ஒரு ராஜாவாக அரசாங்கத்துல பிறந்து ராஜாவாக வருவார். ரோமர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டு எடுப்பாரு. உலகம் பூரா நம்ம ஆளுகை பண்ணலாம் அப்படி எதிர்பார்த்தாங்க. அப்படியே எதிர்பார்த்து அவர் வராததுனால, இவர்கள் எதிர்பார்த்த மாரி வரணும்னு நெனைக்கிறாங்க. அப்படி எதிர்பார்த்து வராதனால அவரை புறக்கணிக்கிறாங்க, அசட்டை பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காரியங்களை புரிந்து கொள்கிறோம். இப்படி அசட்டை பண்ணி புறக்கணிக்கப்பட்டிருந்த அவரு எடுக்கிறது நியாய தீர்ப்புக்கு எடுக்கப்பட்டார் என்று எசாயா 53:8 சொல்லப்பட்டார். இப்படியெல்லாம் நாம அசட்டை பண்ணோம், புறக்கணித்தோம், புழுவை போல எண்ணினோம். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தாரு, மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. அப்படிலாம் இருந்து நாம அசட்டை பண்ணினோம். அவரு எசாயா 53:8 அத குறித்து சொல்லும்போது, "இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார்." இப்ப மேசியா வன்மையாக எடுக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார். எடுக்கிறது நியாய தீர்ப்பிலிருந்து எடுக்கப்பட்டார் அப்படிங்கிறப்போ, அவருக்கு வந்து இடுக்கணான காரியங்கள், உபத்திரவங்கள், துன்ப துயரங்கள், அதே போலியாக நியாயத்தீர்க்கும்படிக்கு அவரை போலியான அந்த விசாரணை, இதிலிருந்து மரணத்தின் மூலமாக இவர் எடுக்கப்பட்டாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து இங்க சொல்றாரு. இப்படி எடுக்கப்பட்ட அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ள தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் அப்படிங்கிறப்போ, ஆண்டவரே எஸ்வாகிறிஸ்துக்குள்ள ஒரு பரிசுத்தமான வம்சம் இருக்கு. ஒரு சந்ததி இருக்கு. ஆதாம் பாவம் செய்யும்போது எப்படி அவனுக்குள்ள ஒரு சந்ததி இருந்ததோ, ஏன்னா பாவம் செய்ததுக்கு அப்புறம் தானே சந்ததி விருத்தியானது. ஆகையினால தானே பரம்பரை பரம்பரையாக அந்த ஆதாமுடைய பாவம், கீழ்ப்படியாமை அந்த பாவம் எல்லார் மேலும் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல யெஷுவா கிறிஸ்து பரிசுத்தர், பாவம் இல்லாதவர். மக்களுடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்புக் கொடுக்கும்போது, இவருக்குள்ளே ஒரு பரிசுத்தமான சந்ததி இருக்கு. ஆயினால் தான் ஆதாமுக்கும் ஆதாமின் சந்ததிக்கு ஈடாக இவரு இவரு இ இவருடைய மரணமானது ஈடு கிரயமாக சரி நிகராக அது இருக்குது. ஏன்னா இவருக்குள்ள ஒரு பரிசுத்தமான சந்ததி இருக்கு. ஆகையினால் தான் இனி பிறக்கப் போகிற ஜனங்களுக்கும் கூட, பிறக்கப் போகிற ஆட்களுக்கும் கூட அந்த மரண சாபத்திலிருந்து ஆதாம் சாபத்தை விடுவிக்கும்படிக்கு இவருடைய மரணமானது சரி நிகராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். இப்படி எடுக்கணும்னு நியாய தீர்ப்பு எடுக்கப்பட்ட அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? அப்ப ஜீவனோட தேசத்தில் இருந்த அவர் தம்முடைய வம்சத்தோடு கூட அறுப்புண்டு போனார் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் யாருக்கா? என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார் நாங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ப இங்க என் ஜனம் அப்படிங்கிறப்ப இஸ்ரவேல் ஜனங்கள், புறஜாதி மக்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ஜனமா இருக்கிறாங்க. அவரோட மீறுதல் நிமித்தம் தான் அவர் பாதிக்கப்பட்டார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம இங்கே பார்க்கிறோம் இல்லையா? இந்த காரியங்கள நம்ம விவரமா ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அப்ப மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, அவரோட வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று அவரை குறித்த காரியங்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா? அப்ப இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை தள்ளி விடுறது, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் முதல்ல சத்திய செய்தி குடுத்தாரு. கொடுக்கும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளல. அப்ப ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய கிருபையிலிருந்து தள்ளி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிருபையிலிருந்து அவர் விழுந்து போனாங்க. அப்ப கிருபையில விழுந்து போனதுனால அவங்களை தள்ளி விடுதல், உலகத்துக்கு அந்த செய்தி போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்களுடைய வாக்குத்தத்தத்துக்கும், ஆதாமிலும் வந்த அந்த வாக்குத்தத்தத்துக்கும், அந்த சாரத்துக்கும், பிரஜாதி மக்களும் அதுல இணையும்படிக்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. அதான் ரோமர் 11:15 படிக்கும்போது, அவர்களை தள்ளி விடுறது உலகத்தை ஒப்புரவாக்குதலாய் இருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாயிராது. மரித்தொழுந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? அப்படிங்கிறார். அப்ப மறுபடியும் அவர்கள் முதல்ல தள்ளி வச்சுட்டாரு. உலக அவர் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்கள் தீர்ப்பு கொடுத்து, அவர்கள் உலகம் பூரா சிதறடிக்கப்பட்டாங்க. இப்போ அவர்கள் உலகத்திலிருந்து எல்லா இடத்துலயும் கூட்டி சேர்த்து அவர்களை ஒரு ஜாதியாக என்னமோ ஆக்கியிருக்கிறார். அவர்களை தள்ளி விதமாக அவர்களை தள்ளி விடுற காரியமானது உலகத்திற்கு சத்திய செய்தி போகிறதும், உலகத்தை தேவனோடு ஒப்புரவாக்குதலுக்கு தேவையானதுமா இருக்கும்போது, அவர்களை மறுபடியும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும்போது, அவர்கள் ஆண்டவரை இயேசுவாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும்போது, தேவன் அவர்களை மனம் திரும்பின அந்த இஸ்ரவேலர்களை அங்கீகரித்துக் கொள்ளும்போது, அது எண்ணமாயிராதே. பிரஜாதிகளுக்கு மரித்தோது ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா என்று அங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம்.
இந்த விதமாக அவர் மனுமக்களை மீட்டு கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு. இப்ப அவரை குறித்து சொல்லும்போது 9ஆம் வசனம் சொல்லும்போது, துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தாங்க. ஆனால் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யல, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த காலகட்டத்தில இருந்த பரிசேயர், ஆசாரியர்கள், எல்லாம் அவர துன்மார்க்கரோடு தான் நியமித்தாங்க. ஏன்னா வலதுபுறம், இடதுபுறம் ஒரு கல்லனை சிலுவையில அறை வச்சு துன்மார்க்கரில் ஒருவராக தான் அவரை காமிச்சாங்க. அதேபோல அவர அடக்கம் பண்ணணும், அதுபோல தான் செய்யணும் தான் திங்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா தேவன் அதை மேற்பார்வையிட்டு என்ன பண்றாரு? அவர் மரித்தபோது ஐசுவரோடு இருக்கும்படி அவர் செய்தாரு. ஏன் அப்படி செய்தார்ன்னு பார்த்தா, அவர் கொடுமை செய்யல, அவர் வாயில வஞ்சனை இருக்கதில்ல. மணமக்களுக்காக அவர் மரிக்கிறது தான் முக்கியமான ஒரு காரியமே ஒழிய, மரிச்சதுக்கு அப்புறமும் அந்த இப்படிப்பட்ட ஒரு அவமானமான ஒரு காரியம் அவருக்கு அவசியம் இல்லை. ஆனால் தேவன் அதை மேற்கொண்டு ஐசுவரனோடு அவர் அடக்கம் பண்ணும்படிக்கு அங்க செய்திருக்கிறாரு அப்படிங்கிறத நாம ஏற்கனவே பார்த்தோம். யோசேப்பு என்ற ஒரு ஐஸ்வர்யவான் தனக்காக வெட்டி வைத்த அந்த கல்லறையில யாரும் அதுல இதுவரைக்கும் வச்சது கிடையாது. இவர தான் கொண்டு அங்க வைக்கிறாங்க. இந்த விதமாக அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். தேவன் அதை மேற்கொண்டார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். சரி. அப்ப இந்த விதமாக 10ஆம் வசனம் சொல்லும்போது, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாய் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்படின்னு சொல்லி இறுதியாக இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படிலாம் அவர் ஐஸ்வர்யனோடு பிரேத குழிய தேவனுக்கு கொண்டு அடக்கம் பண்ணாங்க. இந்த இந்த விதமாக அவரை நொறுக்கணுங்கிறது கர்த்தருக்கு சித்தமா இருக்குது அப்படிங்கிறத 10ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தர் அவர் நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று படிக்கிறோம். அப்ப கர்த்தர் நொறுக்க சித்தமானார் அப்படிங்கிறப்போ, அப்படி விதமா பாடுகள் உட்படுத்தணும் அப்படிங்கிறது கர்த்தர் சித்தமா? ஆ இப்படி பாடுகளுக்கு உட்படுத்துறத தேவன் விரும்புகிறாரா? இல்லையா? அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமா அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார். தேவனால அடிபட்டு வாதிக்கப்பட்டார்ன்னு தான் நாம எண்ணணும். ஆனா அப்படி இல்ல. தேவனுடைய நலமான சித்தம் அதுவா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு காரியமா இருக்குது. அப்ப தேவன் எவ்விதமா பாடுபடணும் ஒரே பேரம் குமாரனை கொடுப்பது தேவ சித்தமா இருந்தது அப்படிங்கிறப்போ, குற்றமில்லாம பாடுபட்டது மட்டும் இல்லாம, தெய்வீக அன்பதை அவருக்கு இந்த காரியங்களை ஏற்பாடு செய்தது. ஏன்னா, இந்த விதமாக அவர் தெய்வீக சுபாவத்தை பெறுவதற்கு ஒரு தகுதியாகணும். மனுமக்களை மீட்டெடுத்து அவர்களுக்கு நீதி, நியாயத்தை கற்றுக் கொடுக்கணும். ஞானமாய் நடந்த விஷயத்துல ஞானமாய் நடக்கணும். அப்படிங்கிறப்போ, அவர் நம்மைப் போல பாடுபட்டும், சோதிக்கப்பட்டும், பாவம் இல்லாதவரா இருக்கிற ஒரு நிலை இருந்தா தான், அதற்கான தகுதி அம்சமா இருக்கு. அதனால தான் எபிரேயர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு கொண்டு வரும்போது, அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை விதமாக உபத்திரவங்களினாலும் பூரணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. அப்ப கர்த்தர் தான் இப்படி நொறுக்க சித்தமானார் அப்படிங்கிறப்போ, அவருக்கு ஏற்ற விதமா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பவுல் சொல்றதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் தெய்வீக சுபாவத்தை அடைய போகிறாரு. இதற்கப்புறம் எந்த ஒரு குணம் மாறுதலும் கிடையாது. அவர்ட்ட படிக்கப்பட்ட அந்த குணம். தேவன் எப்படி ஞானம், நீதி, அன்பு, வல்லமையில படிக்கப்பட்ட ஒரு குணம் நிலையில இருக்கிறாரோ, அதேபோல இவருக்கும் டிவைன் நேச்சர்ல சாவாமையுள்ள அந்த தன்மையில படிக்கப்பட்ட ஒரு குணம் உள்ளவர்களா இருக்கணும். அதேபோல மக்களுக்காக அன்பிலே, இரக்கத்திலே பரிதபிக்கக்கூடிய ஒரு ஆசாரியனா இருக்கணும்னா, அதற்கு இந்த பாடுகள் எல்லாம் அவசியமா இருக்குது. அப்படிங்கிறது தேவ ஞானம் கண்டதுனால, அது அவருக்கு சித்தமா இருக்குது. அப்ப மணமக்களை மீட்டெடுக்கணும். மணமக்களை மீட்டெடுத்து அவர்களுடைய இறங்கணும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும்னா, அவர்கள போல இவர்களும் பாடுபட்டிருக்கணும், சோதிக்கப்பட்டிருக்கணும். அதுல இவர் வெற்றி வாகை சூடியிருக்கணும். அப்பதான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு இவருக்கு தகுதி அம்சம் இருக்கும். வல்லமை இருக்கும். இல்லையா? பவர் இருக்கும். சோதிக்கப்பட உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் அப்படிங்கிறப்போ, அதற்கான ஒரு தகுதி அம்சத்தை தான் அங்க குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த விதமாக தேவன் அவரை தகுதிப்படுத்துகிறாரு. தெய்வீக சுபாவத்துக்கும், சாவாமைக்கும், மனுமக்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து அவர்களை ஆளுகை பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் ஒரு தகுதி அம்சமாக தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதில் கூட தேவனுடைய அன்பு தான் இது அங்க
ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த விதமா குமாரன் மரிப்பதில தேவன் சந்தோஷப்பட்டார் அப்படின்னா, நிச்சயமா இந்த விதமா பாடுகள் படும்போது குமாரன் விதமா மரிக்கிறது தேவன் சந்தோஷப்பட்டார்னா, நிச்சயமா அதுல அவருக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனா இது ஒரு தகுதியாம்சமா இருக்கிறதுனால அந்த காரியங்கள செய்திருக்கிறார். ஏன்னா எசேக்கியேல் 18:32 படிக்கும்போது, "சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை" அப்படிங்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லைங்களா? இப்ப சாகிறவனுடைய சாவையே விரும்பல அப்படின்னு சொல்லி யாவே தேவன் சொல்லும்போது, குமாரன் விதமா பாடுபட்டு மரிக்கிறதுல அவர் சந்தோஷப்படுவாரா? நிச்சயம் சந்தோஷப்பட மாட்டாரு. ஆனால் மனுமக்களை மீட்டெடுக்கிறதுலயும், அவருக்கு தெய்வீக சுவாதை கொடுப்பதற்கும், இது ஒரு தகுதி அம்சமா இருக்கிறது. அப்படிங்கிறனால தான் தேவன் அவரை நொறுக்க சித்தமானார் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த விதமாக தகுதி அம்சத்தை ஏற்படுத்தினால தான், என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் அப்படிங்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலா ஒரு நாமத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கான தகுதி அம்சமாக அது இருக்குது. அதனால தான் நொறுக்கு சித்தமானார் அப்படிங்கிறத நாம இந்த காரியங்களையும் குறித்து நாம விளக்கமாக நாம பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப எதிர்காலங்க அதேபோல வசனம் 10ல பார்த்தோம்னா, எதிர்காலத்துல அவர் அடைய போகிற இந்த ஆசீர்வாதங்களுடைய அடிப்படையான காரியம் என்னது? அவர் தம்முடைய ஆத்துமாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறது தான் அது ஒரு அடிப்படையான ஒரு காரியமா இருக்கு. இவ்விதமான மணமக்கள் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், அவருக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையான ஒரு காரியம். அவர் தம்முடைய ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கிறது. தம் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார். அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம். இல்லைங்களா? இதுதான் அது அடிப்படையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படி ஊத்துறது மூலமா தான் அவருக்குன்னு ஒரு வித்து இப்ப வருது. அவர் தம்முடைய சந்ததியோடு கூட மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, இப்போ அவருக்கு என்ன கிடைக்கும் அது மூலமாக? "என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும், பூமி எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்" அப்படிங்கிறார். இப்ப பூமி எல்லையெல்லாம் ஆளக்கூடியவராகவும், பூமியில் உள்ள ஜாதிகளை எல்லாம் அவருக்கு சுதந்திரமா கொடுக்கிறார். இப்ப ஆதாம் அவன் மூலமா வரக்கூடிய அந்த சந்ததி எல்லாமே இப்ப கிறிஸ்துவின் சந்ததியா ஆகிறது. ஏன்னா, இவர் தம்முடைய மீட்கும் பலியை கொடுத்து அவர்களை எல்லாம் விலைக்கிரயமாக வாங்கியிருக்கிறாரு. இப்ப எல்லாருமே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக ஆதா இருக்கிறாங்க இருக்கிறாங்க. ஆதாம் முதற்கொண்டு அந்த சந்ததி எல்லாமே கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அதனால தான் ஜாதிகள் உமக்கு சுதந்திரமா நான் கொடுக்கிறேன். பூமி எல்லைகள்லாம் உங்களுக்கு சொந்தமா கொடுப்பேன்னு அங்க சொல்லுகிறத, நம்ம இந்த விளக்கங்கள நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இப்ப இவர் மூலமாக தான் அநேகர் உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதன் மூலம் மீட்பு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற காரியங்கள்லாம் பார்த்தோம். அதனால தான் கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமானார். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் இல்லையா? இப்படி தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நீடித்த சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பாரு. அவரு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜீவனற்றவரா போனவரு நீடித்த நாளாய் இருப்பார் அப்படிங்கிறப்போ எப்படி நீடித்த நாள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப தேவன் அவர உயிர்த்தெழுந்து கொண்டு வர்றாரு. புது சிருஷ்டியாக உயிரோடு கொண்டு வர்றாரு அப்படிங்கிற காரியத்த, இத தீர்க்கதரிசி இங்க மறைத்து வைத்திருக்கிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். நீடித்த நாளாய் இருப்பார். தம்முடைய ஆத்மாவை மரணத்தில ஊற்றுறவங்க, எப்படி நீடித்த நாளாய் இருக்க முடியும்? அப்ப உயிரோடு வந்தா தானே இருக்க முடியும். அப்ப கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தி மரணத்துக்கு கொண்டு போயிட்டு, மறுபடியும் அவர என்ன பண்றாரு? சாவாமையிலே தெய்வீக சுபாவத்தை உயிரோடு கொண்டு வர்றாரு. அதனால பேதுரு சொல்லும்போது, மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று அங்க சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த விதமாக நீடித்த நாளாக சதா காலம் உயிரோடு இருக்கிறவராக அவர் என்றென்றும் இருக்கப் போகிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறத எசாயா 53:10 மூலமாக நமக்கு விடுவிக்கக்கூடிய காரியங்களை நாம பார்க்கிறோம் இல்லையா? அதான் எரேமியால பார்க்கும்போது எரேமியா 23:5 இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணு. அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். இப்படி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பித்து மனுமக்களை தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு இந்த தகுதி அம்சம் அவருக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது. அதுக்கு தான் தேவன் அவரை பயிற்சிவித்து கொண்டு போகிறார் அப்படிங்கிற காரியங்களை நாம பார்த்தோம். அப்ப அதனால அவரோட ஆத்தும பாதாளத்திலே விட்டுவிடாதபடிக்கு, அவருடைய பரிசுத்தவான் அழிவை காணாதபடிக்கு, அவர் உயிரோடு கொண்டு வருகிறாரு. அதனால சங்கீதம் 17, 15 பார்க்கும்போது, "நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன்" அப்படிங்கிறப்போ, அவர் உயிர்த்தெழுந்து வரும்போது கிறிஸ்துவின் யாவேதனுடைய சாயல். யாவே தேவன் எப்படி ஞானம், நீதி, அன்பு, வல்லமையில படிக்கப்பட்டவரா இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட படிக்கப்பட்ட குணநலன்களை இவரும்
எழுந்து வருகிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம இதன் மூலமாக புரிந்து கொள்ளுகிறோம் இல்லைங்களா? சரி. அதனாலதான் அவரை நொறுக்க சித்தமானார், சந்ததி கண்டு நீடித்த நாளாயிருப்பான்னு சொல்லிட்டு கடைசியா சொல்லும்போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தர் என்னென்ன சித்தம் கொண்டிருக்கிறார் அது எல்லாமே அவர் கையினால் வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. அது மேசியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரிய ப்ராஸ்பரிட்டி இல்லையா? ஒரு வளமை அப்படிங்கிற அந்த காரியங்கள பார்த்தோம். அதற்கு அடையாளமா எப்படி கோரேஸ் ராஜா இருந்தாரு, அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? கோரேஸ் ராஜா எப்படி வலது கையை பிடித்து உனக்கு சொல்லுகிறேன், பயிற்சி அழைக்கிறேன்னு சொன்னது போல, இவரையும் வலது கையை பிரித்து அழைத்துக் கொண்டு வந்தார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம பார்த்தோம். அப்ப இவர் ஒரு மேய்ப்பரை போல தமது மந்தையை மேய்ப்பாரு. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார் இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட விஷயத்திலே ஞானமாய் நடந்து ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்க்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். மேய்ப்பன போல மந்தையை சேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமக்கிறார் என்று ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல மடியிலே சுமக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து இங்க ஏசாயா 40:11 சொல்லுவதை பார்க்கிறோம். கறவல ஆடுகளை மெதுவாய் நடத்தும் அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவருடைய இறுதி நிலை, அவருடைய பலம் என்ன, பலகீனம் என்ன அதெல்லாம் பார்த்து அறிந்து தேவையான சிக்ஷைகளையும், பரீட்சைகளையும் கொடுத்து, போதனைகளை கொடுத்து, அவர்களை நீதியை படிப்பித்து, கிறிஸ்துவின் சிந்தை சாயலை வளர்த்துக் கொள்ளும்படிக்கு, தேவனோடு ஒப்புரவாகும்படிக்கு, அவரை பயிற்றுவிக்கக்கூடிய காரியங்களே அவரை ஞானமாய் நடக்கிறாரு. அதற்கு அவருக்கு ஒரு ஆளுகை தேவைப்படுகிறது. இவ்விதமாக தம்முடைய சந்ததியை தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு அவர அந்த இந்த விதமா கொண்டு வர்றதுக்கு தான் தேவன் அவரை நொறுக்க சித்தமானாரு. அப்ப இந்த இதெல்லாம கர்த்தருக்கு சித்தமா இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானது எல்லாம் அவர் மூலமாக வாய்க்கும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அதே போல தான் இந்த காரியங்கள குறித்து சொல்லும்போது சங்கீதம் எசாயா 65:25லயும் சொல்றாரு. 11வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. 65வது அதிகாரத்துல சொல்லியிருக்கிறாரு. "ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டைப் போல வைக்கோலத்திலும் புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதம் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை. கேடு உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்." அப்ப தீங்கு செய்யாதபடி கேடு உண்டாக்கும்படிக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு இசவும் இனவுமாய் ஜீவிக்கும்படிக்கு தேவன் அவர்களை ஞானமாய் நடத்தி அவர்களுக்கு பயிற்சிவிக்கிறாரு. அது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலை வளர்த்துக் கொள்ளணும். ஆதாம் படைக்கப்பட்டபோது தேவனுடைய சாயலாக படைத்தார். ஞானம், நீதி, அன்பு, வல்லமை தேவனுடைய சாயலாக படைத்தாரு. இப்பொழுது அந்த குணங்கள் எல்லாம் மாறி போய் மிருக குணமா ஆயிடுச்சு. ஆகையினால அந்த குணநலன்களை மாற்றி அமைத்து கல்லான இதயத்தை அடிச்சு நொறுக்கி போட்டு நவமான இதயத்தை கொடுக்கணும். அதுல தேவனுடைய பிரமாணங்களை எழுதணும். பிரமாணங்கள் கீழ்ப்படியும்படிக்கான ஒரு நவமான இதயத்தை கொடுக்கணும். அதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றணும். இல்லையா? அப்ப இந்த காரியங்கள் எல்லாமே தேவனுடைய சித்தமாய் இருக்குது. அந்த கர்த்தர் சித்தமானது ஆண்டவராகிய இயேசுவா கிறிஸ்துவின் கையினாலே வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. இவ்விதமாக அவர் புதிய வானத்தையும், புதிய பூமியும் படைக்கக்கூடியவரா இருக்கிறார். ஏசாயா 66ல 22, 23ல படிச்சோம். இது எல்லாமே நாம விளக்கமா படிச்சோம். அதனால ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டா அந்த காரியங்களை குறித்து நாம பார்த்துட்டு போய் கொண்டிருக்கோம். அப்ப ஏசாயா 66, 22 படிக்கும்போது, "நான் படைக்கப் போகிற புதிய வானமும், புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல, உங்கள் சந்ததியும் உங்கள் நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்." படைக்கப் போகிற புதிய வானம், புதிய பூமி இல்லையா? இப்ப புதிய வானம், புதிய பூமிங்கிறப்ப, வானம் அப்படிங்கிறப்ப கிறிஸ்துவ மணவாட்டி வகுப்பார். எல்லாம் செஞ்சதுதான் சேர்ந்ததுதான் வானமா இருக்குது. கிறிஸ்து மணவாட்டி வகுப்பார். திரள் கூட்டத்தார் இவர்கள்லாம் வானத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அதேபோல புதிய பூமி அப்படிங்கிறப்போ மூப்பராகிய பாத்திரம், வாலிபராகிய பாத்திரம் எல்லாம் பூமிக்குரியவர்களா இருக்கிறாங்க. அப்போ மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் என் முன்பாக தொழுது கொள்வார்ன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமாக பழைய அமைப்புகள்லாம் மாற்றி போட்டு புதிய அமைப்புகளை வைத்து இப்போ புதிய அமைப்புகள் மூலமாக கிறிஸ்து பழைய சாத்தானுடைய அமைப்புகள்லாம் நொறுக்கி தவிடு பொடி ஆக்கிறார். இப்போ புதிதாக புது உடன்படிக்கையின் பிரமாணங்களை ஏற்படுத்தும்படிக்கு ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கான அமைப்புகளை தான் அவர் ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்படி புதிய பூமி அதில் முதலாவதாக இருக்கிறது மூப்பராகி பாத்துருவாங்க, அப்புறம் வாலிபராகி பாத்துருவாங்க, அப்புறம் சிஎஸ்சி வகுப்பார் இருக்கிறாங்க, அப்புறம் உலக மக்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் புதிய பூமியாக இருக்கிறது. இப்போ பூமியை ஒரு ஏதேன் தோட்டம் போல அவர் மாற்றக்கூடியவராக
அவர் இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். விதமாக புதிய வானம், புதிய பூமி படைக்கிறாரு. இந்த புதிய வானம், புதிய பூமியில இந்த சந்ததி என்றென்றைக்கும் நிலைநிற்கும் என்று அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்னது? கர்த்தருக்கு சித்தமானது. இந்த கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுகிறாரு. அப்ப இந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பொல்லாதவர்கள் எல்லாம் அறுப்புண்டு போயிருவாங்க. இல்லையா? பொல்லாத காரியம் எதுவுமே இல்லாதபடிக்கு நிக்கிரகம் பண்ணிருவாரு, அழித்து போட்டுருவாரு. அதுதான் சங்கீதம் 37, 9லேருந்து 11 வரைக்கும் பார்க்கும்போது, பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்ப துன்மார்க்கன் நீரான். அவன் சாணத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. இப்ப பெசிலியா காலத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா, துன்மார்க்கம் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது. அவன் இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியா இருப்பார்கள். நம்ம துன்மார்க்கமான காரியங்கள்லாம் வானத்திலும் சரி, பூமியிலும் சரி, அந்த புதிய வானம், புதிய பூமி படைக்கும்போது துன்மார்க்கன் அங்கே இருக்க மாட்டான். எல்லாம் நிக்கிரகம் பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம புரிந்து கொள்கிறோம். இல்லைங்களா? அப்ப கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி நெறைய வசனங்கள சொல்றார். அதேபோல நல்ல மனுஷன் நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அப்ப அறுப்புண்டு போவதே துன்மார்க்கனின் முடிவா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த காலகட்டத்துல எரேமியா 33:17 என்ன சொல்றாரு? அக்காலத்துல எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள். சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கின கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் நிச்சயம்படி நடவார்கள் அப்படிங்கிற காரியத்தை பார்த்தோம். இப்ப எருசலேம் பூமிக்குரிய ராஜ்யத்திலே எருசலேம் தான் கர்த்தருடைய சிங்காசனம்னு சொல்றாங்க. சகல ஜாதிகளும் எருசலேமுக்கு விளங்கிய அந்த கர்த்தருடைய நாமத்தை இடமா சேரக்கூடியவர்களா இருக்கிறாங்க. நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கும் யாக்கோபினுடைய ஆலயத்துக்கும் கர்த்தருடைய பருவத்துக்கு போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்று எல்லா ஜனங்களையும் சேரக்கூடியவர்களா இருப்பாங்க. அவர்கள் இனி தங்க பொல்லாத இதயத்தின் இச்சையின்படி நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? ஏன்னா அதெல்லாம் எடுபட்டு வரும். பொல்லாத காரியங்கள், பாவமான காரியங்கள்லாம் எடுபட்டு போயிரும். புதிய வானம், புதிய பூமியில அந்த காரியங்கள்லாம் இருக்காது. இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானது. இந்த கர்த்தருக்கு சித்தமானதெல்லாம் யெசுவா கிறிஸ்துவின் கையினால வாய்க்கும். அதை அவர் இங்கே இவ்விதமாக செயல்படுத்துகிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்துலாம் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? அப்போ சகல கொலை செய்தத குறித்து சொல்லும்போது, சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்க. இதெல்லாம் எதன் மூலம் வருது? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குறாரு. பூலோகத்தில் உள்ளவைகள், பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமானதா இருக்குது. இந்த கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எபேசியர் 1ல 9, 10ல சொல்லும்போது, காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் உள்ளவைகள், பூலோகத்தில் உள்ளவைகள் சகலமும் கிறிஸ்துக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுல சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். அப்ப இது கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறது. பரலோகத்தில, பூமியில எல்லாமே கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாக கூட்டப்படணும், இணைக்கப்படணும். ஒரே ராஜ்யமாக இணைக்கப்படணுங்கிறது கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறது. இந்த கர்த்தர் சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்போ எசாயா 53ல 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களை இந்த விதமாக எசாவுடைய பாடுகள் அதன் மூலமா வந்த காரியங்கள் இது எல்லாமே விவரிச்சு சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதே போல 3வது பகுதி எசாயா 53ல 11, 12. இது வந்து இஸ்ரவேலர் மனம் திரும்பின இஸ்ரவேலர் தான் இந்த இயேசுவா கிறிஸ்து குறித்த இந்த செய்தியை மற்றவர்கள் அறிவிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவர்கள் சாட்சிப்படுத்தும் இஸ்ரவேல் மனம் திரும்பிய இஸ்ரவேலர்களுடைய சாட்சிப்படுத்தும் ஊழியமா இது இருக்கிறது. இந்த இவருடைய ஊழியத்தை அந்த இஸ்ரவேல் செய்திக்கு தேவன் அங்கீகாரம் கொடுக்கும் வண்ணமாக 11, 12 வசனங்கள் இருக்கிறது. அவர் தமது ஆத்ம வருத்த 11ஆம் வசனம் 53ல 11 பார்த்தோம்னா, அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனா நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். சரிங்களா? அவர் தம்முடைய ஆத்மா மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டாரு. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தாரு. அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இந்த காரியங்களை குறித்தும் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அங்கே திருப்தி ஆவார் அப்படிங்கிறப்போ ஆண்டவராகிய யெகோவா குறித்து சொல்ல காரியங்கள் எல்லாம் அவருடைய ஊழியத்தை
தேவன் அங்கீகரிக்கிறாரு. அந்த ஆத்ம வருத்தத்துக்கான வரக்கூடிய விளைவுகள் பார்க்கும்போது திருப்திகரமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தாசனாய் நீதி பெற தம்மை பெற்ற அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சரி. இப்ப மேசியா திருப்தி ஆவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த விளைவுகள் இல்லையா? அந்த ஆத்ம வருத்தத்தின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது தானியேல் சொல்றாருங்க இல்லையா? தானியேல் எஸ்ஆர்சி கொடுத்த காரியங்கள் சொல்லும்போது, மீறுதலை தவிர்க்கிறதுக்கு, பாவங்களை தொலைக்கிறதற்கு, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கு, நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கு. அப்ப ஆத்மத்தின் பலன் என்ன? ஜனங்களோட மீறுதல் எல்லாம் தொலைச்சு போடுறாரு. பாவங்களை எல்லாம் தொலைச்சு போடுறாரு இல்லையா? மீறுதலை எல்லாம் தவிர்க்கிறாரு. இனி மீறுதல் செய்யாதபடி அவர்களை பயிற்றுவிக்கிறார். கடந்த கால பாவங்களை எல்லாம் தொலைச்சு போடுறார். மன்னிக்கிறார். இருக்கிற அக்கிரமத்தை எல்லாமே நிவர்த்தி பண்ணுகிறார். நித்திய நீதியை வருவிக்கிறார். இதெல்லாம் என்னது? அவருடைய ஆத்ம அர்த்தத்தின் பலனா இருக்கிறது. இப்ப இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் அவர் இந்த விதமா பாடுபட்டாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம விளக்கமா பார்த்தோம் இல்லைங்களா? அது தானியேல்ல சொல்லப்பட்ட அந்த காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதேபோல என் தாசனாகிய நீதி பெற தம்மை பற்றும் அறிவினாலே அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தம்மை பற்றும் அறிவினாலே அப்படிங்கிறப்போ 2 விதமும் எடுக்கலாம். ஆண்டவராய் எஸ்ஸா கூடிய அந்த அறிவு இல்லையா? என் தாசன் ஞானமாய் நடப்பார் அப்படி சொல்லப்பட்டிருக்கும்போது, ஞானத்தையும் உணர்வும் அருளும் ஆவி, கர்த்தருக்கு பயப்பட பயத்தின் அருளும் ஆவி இல்லையா? இதெல்லாம் அவன்ட்ட இருக்குது. இப்படிப்பட்ட அந்த அறிவினாலே தம்மை தாமே ஒப்புக்கொடுத்து மீட்கும் பலியாக மனுமக்களை மீட்டெடுக்கக்கூடிய பலியாக தன்னை ஒப்புக்கொடுத்து, இந்த விதமா அவரை மீட்டெடுக்கிறார் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். இந்த விதமா அவர் மீட்டெடுத்திருக்கிறாரே, நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்துக்கிறாரே. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் 1 முதல் 10 வரைக்கும் ஒரு 53ல எசாயா 53 1 10 வரைக்கும் படிச்சோம் இல்லையா? நாம் எல்லாம் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்தோம். கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேல் சுமத்தினாரு. மெய்யாக நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு. இப்படி நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர் ஆண்டவரை யேசுவா கிறிஸ்து என்று அவரை அறிகிற அறிவினாலே இல்லையா? அவரை ஜனங்கள் அறிகிற அறிவினாலே அநேகரை நியாயமாக்குவார். இப்ப நியாயமாக்குதல் அப்படிங்கிறப்ப 2 சார 2 அறிவு இருக்குது. ஆண்டவராகிய யேசுவா கிறிஸ்து அவருக்கு இருக்கிற அறிவினாலே இந்த காரியங்கள் எல்லாம் ஞானமாய் செயல்படுத்துறார். தேவனுக்கு பிரியமானது, சித்தமானது, இன்னது என்று இதை அறிந்து கொண்டது ஞானமாய் செயல்படுத்துறாரு. ஜனங்கள் அந்த காரியங்களை ஆண்டவர் இயேசுவ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும் போது, அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நியாயமானவர்களாக கருதப்படுகிறார்கள். நியாயமாக்கப்பட்டவர் கருதப்படுகிறார்கள். இப்ப நியாயமாக்கப்பட்டவர் கருதப்படக்கூடிய அந்த நிலையிலே எதனால வருது? எஸ்ஆர் பற்றிய அறிவினாலே வரக்கூடியதா இருக்கு. இப்ப எஸ்ஆர்எஸ் குறித்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார்ன்னு சொல்லிட்டு அந்த அறிவு வரும்போது, அப்ப அவர்கள் என்ன பண்ணாங்க? "நீ பாவம் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு மேற்கு பாவம் செய்ய வேண்டாம். இது நமக்காக ஒருத்தர் பாவம் இல்லாதவர் பாடுபட்டிருக்கிறாரு" அப்படிங்கிற அந்த உணர்வு வரும்போது, அந்த அறிவு வரும்போது, இனி பாவம் செய்யாதபடிக்கு நாம ஜீவிக்கணுங்கிற அந்த உணர்வுலாம் வரக்கூடியதா இருக்குது. அது எதன் மூலம் வருது? அவரை குறித்த அறிவினாலே, சத்தியத்தினாலே. ஆண்டவர் எஸ்ஸாகுடைய குறித்த சத்தியத்தினால் வரக்கூடியதா இருக்குது. அதேபோல சத்தியத்தின் ஆவி நம்ம ஈர்க்கக்கூடியதா இருக்கு. நம்ம அடிக்கடி படிக்கிறோம் சத்தியம், சத்தியத்தின் ஆவி அப்படிங்கிறப்போ, சத்தியம்ங்கிறது வேத வசனங்களை குறிக்கூடியது. சத்திய ஆவி அப்படிங்கிறப்போ, சத்தியத்தின் மூலம் நாம ஈர்க்கப்படுகிற ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா? அது சத்தியத்தை படிக்கும்போது நமக்கு ஒரு உணர்வு வரும். அதற்கு கீழ்ப்படியணுங்கிற ஒரு வாஞ்சை வரும். உந்துதல்லாம் வரும் இல்லையா? அதுதான் சத்தியத்தின் ஆவி அப்படிங்கிறது. அப்ப இந்த விதமாக ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் சத்தியத்தின் மேல் ஒரு வாஞ்சையும், ஆர்வமுமா படிக்கிறதும், அதை படித்து புரிந்து கொள்வதும், அதற்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறதும் இருக்கக்கூடிய இந்த ஒரு வாஞ்சை, அந்த எண்ணங்கள், சிந்தனை இருக்கு. இதுதான் சத்தியத்தின் ஆவியா இருக்குது. அப்ப ஆண்டவரை விசுவாசத்தை அறிகிற அறிவில அவரை ஏற்றுக்கொள்ளும்போது, அவருடைய மீட்கும் பலி தனக்கானதை ஏற்றுக்கொள்ளும்போது, அங்கீகரிக்கும்போது, நமக்குரியதை ஆக்கிக்கொள்ளும்போது, நாம் விசுவாசத்தின் மூலமா நியாயமாக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். மேற்கொண்டு சத்தியத்தினால் பிரகாசிக்க பிரகாசிக்க தேவனுடைய அன்பையும், கிறிஸ்துவுடைய இரக்கத்தையும், கிறிஸ்துவுடைய அன்பை நம்ம அறிந்து உணர்ந்து கொள்ளும்போது, தேவனுக்கென்று நம்மை பிரதிஷ்டை பண்ண நாம தயாராகிறோம். இனி பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவரே யெஸ்ஸுவுக்கு சென்ற வழியிலே நாமும் போகணும். பரிசுத்தமா ஜீவிக்கணும். அப்படிங்கிற ஒரு வாஞ்சை, வேகம் எல்லாம் வரும்போது, தேவனோடு உடன்படிக்கை பண்ணுறோம். இப்ப தேவனோடு இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான், அவரை குறித்த அறிவினாலே, அந்த விசுவாசத்தினாலே நமக்கு என்ன வருது? நியாயமாகுதல் வரக்கூடியதா இருக்கிறது.
இப்ப நியாயமாகுதல் வரும்போது, அதன் மூலமாக தேவனோடு உடன்படிக்கை பந்தத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு தகுதி அம்சம் வருது. அந்த அநேகர் அந்த தேவனோடு அந்த பிரதிஷ்டை பண்ணாதபடிக்கு, உடன்படிக்கை பந்தத்துக்குள்ள வராதபடிக்கு பயந்து கொண்டு பின்வாங்கி போவார்களானால், அப்ப அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த கிருபையை விருதாவாக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணும்போது தான், தேவன் முழுமையாக அவர்களை பயன்படுத்தி, அவர்களை மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்களா அவர்களை பயிற்சித்து கொண்டு போக முடியும். தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கல அப்படின்னாக்கா, நம்ம சுய இஷ்டத்துப்படி தான் நாம செய்வோம்னு போனோம்னாக்க, நாம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்தோம் அப்படிங்கிற மாரி வழி தப்பி போயிரும். தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கும்போது, அப்ப கர்த்தருக்கு செய்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்மைக்கு எதுவா இருக்குது. அப்படிங்கிற அறிந்து உணர்ந்து, தேவனுடைய சித்தம் இன்னது ஆராய்ந்து அறிந்து செயல்படக்கூடியவர்களா இருப்போம். தேவனுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கும்போது, தேவன் நமக்கு பரிசுத்த இன்னும் அபரிதமாக கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. பரிசுத்த வர வர சத்தியக்காரர்கள் இன்னும் அதிகமா புரியக்கூடியதா இருக்கும். இன்னும் சத்தியத்துக்கு கீழ்ப்படி நடக்கக்கூடிய அந்த பலன், வல்லமை எல்லாம் கிடைக்கக்கூடியதா இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சாயலாம் வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். அப்ப பிரேசை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப சிறுமந்தை வகுப்பார்ன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள்லாம் பிரதிஷ்டை பண்ண உடனே அவர்கள் என்ன என்ன பண்ணாங்க? அங்க அவர்கள் வந்து பாவங்கள் ஆதாம் மூலம் வந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு, அவர்கள் பாவம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்துவ நீதி அவர்களுக்கு இம்ப்யூட் பண்ணியாச்சு, சாட்டப்பட்டாச்சு. ஆகையினால அவர்கள் பாவம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. பாவம் இல்லாத நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டு, பாவம் இல்லாத நிலையிலே ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பு எந்த நிலையில இருந்தானோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர்கள் இருக்கிறாங்க. யுட்டிலைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் இப்ப அவங்கள்ட்ட இருக்குது. உயிரூட்டப்பட்ட ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. அவர்கள் என்ன பண்ணும்? மறுபடியும் பாவம் செய்யாதபடிக்கு அந்த நிலையை காத்துக்கொள்ளணும். அந்த உயிரோட்டமுள்ள அந்த நியாயமாகுதலை அவர்கள் காத்துக்கொண்டு, தொடர்ந்து நியாயமாகுதலை இருந்து, அவர்கள் ஜீவித்து வெற்றிகரமா ஓட்டத்தை ஓடி முடிக்கும்போது, தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஏன்னா அவர்கள் தங்களை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. பலி செலுத்துறது சரி பலி உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்ததுனால, தேவன் அவர்களை புது சிருஷ்டியா ஜெனிப்பிக்கிறாரு. அந்த புது சிருஷ்டி வளர்ந்து, வளர்ந்து இந்த பழைய அந்த உயிரூட்டமுள்ள நியாயமாகுதலுக்குரிய அந்த மனுஷீகத்தை அவங்க என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். பலி செலுத்த புது சிருஷ்டிக்கான ஞானம், நீதி, வல்லமை அதுக்கு தேவையான அந்த கேரக்டர் அது வளர்ந்து படிக்கப்படுத்தக்கூடியதா இருக்குது. அது படிக்கப்பட்ட பலம் அடையக்கூடியதா இருக்குது. அதெல்லாம் நிறைவேறி முடியும்போது, ஓட்டத்தை முடித்து உயிர்த்தெழுந்து எழும்பும்போது, தெய்வீக சுபாவத்திலே மகிமையாக அவர்கள் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஆவிக்குரிய ஜீவியத்திலே உயிர்த்தெழுந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இந்த விதமாக அவரை குறித்த அறிவிலே அநேகரை நியாயமாக்குது. எதுக்காக படிக்கிறோம்? அறிவினாலே அநேகரை நியாயமாக்குகிறார் அப்படிங்கிற காரியங்கள குறித்து நம்ம ஏற்கனவே விவரமா படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்போ சரி. அதனால தான் சங்கீதம் 52:15 படிக்கும்போது, அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார் அப்படிங்கிறப்போ, அவரை பற்றும் விசுவாசம் அவரு அவரு இரத்தத்தின் மேல் பற்றும் விசுவாசத்தின் மூலமாக இல்லையா? அவருடைய ஜீவனை அநேகருக்கு கொடுக்கதன் மூலமாக பாவமன்னிப்பு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. அவர்கள் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். தங்களுக்கு தெரிவிக்கப்படாததை காண்பார்கள், கேள்விப்படாததை அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறப்போ, முகுடியிலே வரும்போது எல்லாருமே ராஜாக்களா இருப்பாங்க. எல்லாரும் பூரணத்துக்கு எழுந்து வந்தவர்களா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய விசுவாசம் எல்லாரையும் பூரணத்துக்கு கொண்டு வந்திருப்பார். பூரணத்துக்கு கொண்டு வந்திருக்கும்போது, கேள்விப்படாத அநேக காரியங்களை, அறிவிக்கப்படாத அநேக காரியங்களை அவங்க காண்பாங்க, கேள்விப்படுவாங்க. அப்ப அவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு வாயை மூடிக்கொண்டு, அவர் என்ன சொல்றாரோ, அதை கேட்கறதுக்கு அ ஆயத்தமுள்ளவர்களா அவங்க எல்லாமே இருப்பாங்க. அப்படிங்கிறத 52:15 நம்ம படிச்சோம். இல்லைங்களா? அப்ப இந்த விதமாக அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று அங்க எசாயா 53:11 நம்ம பார்க்கிறோம். இந்த காரியங்கள் வந்து நிறைவேறுதலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நாம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்கா கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் அப்படிங்கிறத படிக்கிறோம். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆனா பலவான்களை கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்றது இல்ல. தமது கொள்ளையை பலவான்களோடு பங்கிட்டுக் கொள்வார் என்றுதான் அங்க இருக்க வேண்டும். ஆனா இது தவறுதலாக இந்த விதமா இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
சரி. அதேபோல இந்த காரியங்கள்லாம் வந்து தேவனுடைய அந்த மெசியாக இருக்கக்கூடிய அந்த ராஜ்யங்கள் மலைகளாகவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க தெரிந்து கொள்ள வகுப்பாறை கொடுத்த காரியங்களை நாம் பார்த்தோம். மலைகளாக குறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பலவான்களோடு பங்கிட்டுக் கொள்வார்னா, யார் இந்த பலவான்களா இருக்கிறாங்க? பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்கிறவன் உத்தமன் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருந்து வெற்றி மரண பரிந்தும் தேவனுக்கு உண்மைத்துவம் வந்து வெற்றி சேர்ந்தார்களோ, அவர்கள் தான் பலவான்களாக இருக்கிறாங்க. அவர்கள பலவான்களாக இருக்கக்கூடியவர் யாரு? பரிசுத்தவான்கள் தான் முதல்ல இருக்கிறாங்க. இப்ப பரிசுத்தவான்கள் திரள் கூட்ட வகுப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலவான்களா இருக்கிறாங்க. பூமிக்குரிய காரியத்திலே பார்த்தோம்னா, மூப்பராகி பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் வாலிபராகி பார்த்துருவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, சிசி வகுப்பார். கடைசியாக உலகத்தார். அப்ப யார் யாரெல்லாம் இந்த பலவான்களா இருந்து, இறுதியிலே வெற்றி சிறக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்களோ, இவர்களோடு தான் பூமிக்குரிய அந்த கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவரா இருக்கிறாங்க. ஏன்னா, இவர்களுக்கு தானே ராஜ்யத்தை கொடுக்க போறாரு. மறுபடியும் க்குரிய ஆளுகை மனிதனுக்கும் கொடுக்க போறார் இல்லையா? அப்ப இவர்களோடு அந்த கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் சீயோன் மலை, மோரியா மலை இல்லையா? இந்த 2 மலை, 3 குன்றுகள் மூலம் எப்படி காட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம அடையாளத்துல இருக்கிற காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சரி. கடந்த வாரம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப இந்த விதமாக சிருஷ்டிக்கிறதுனால புதிய வானம், புதிய பூமியா சிருஷ்டிக்கிறார். அப்படி சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திடுங்கள். இதே எருசலேமை களி கூறுதலாக அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமில் களி கூறுதல் என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரல் சத்தமும் இனி அதை கேட்கப்படுவதில்லை என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக ஜனங்களை மீட்டெடுத்து தன்னுடைய மீட்கும் பலி மூலம் மீட்டெடுத்து நியாயமாக்கி ஜனங்களோடு அந்த பூமியை பங்கிட்டுக் கொள்ள பலவான்கள் பூமியை பங்கிட்டுக் கொள்ளக்கூடியவரா இருக்கிறாரு. இத குறித்த காரியங்களை தான் புதிய வானம், புதிய பூமியா சிருஷ்டிக்கிறாரு. இப்படி சிருஷ்டிக்கிறதுனால எருசலேமை களிகூர்தலாக அந்த ஜனத்தை மகிழ்ச்சியாக சிருஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப வருத்தம், வியாகுலம், துக்கம் எல்லாம் நீக்கப்பட்டு எல்லாமே களிகூர்தலோடு சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இது கர்த்தருக்கு சித்தமா இருக்குது. இந்த கர்த்தர் சித்தமானதெல்லாம் யெஷுவா கிறிஸ்துவின் கையினாலே வாய்க்கக்கூடியதா இருக்குது. யாவே தேவன் மனுமக்களை சிருஷ்டிகள்லாம் சிருஷ்டிக்கிறாருன்னா, வருத்தப்படணும், வியாகுலப்படணும்ங்கிறத சிருஷ்டிக்கல. எல்லோரும் சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுக்காக தான் சிருஷ்டிக்கிறாரு. ஆனா பாவத்தின் விளைவுனால இதெல்லாமே மாறி போச்சு. எல்லாத்தையும் மறுபடியும் பாவத்தெல்லாம் நீக்கி போட்டு, மறுபடியும் பழைய சீருக்கு கொண்டு வர்றாரு. அதுதான் புதிய வானம், புதிய பூமியா சிருஷ்டிக்கிறாரு. இப்படி சிருஷ்டிக்கும்போது இனி அவர் எதிர்பார்த்த அந்த களிகூர்தல், மகிழ்ச்சி எல்லாமே ஜனங்கள்ட்ட வந்துரும். இப்ப நான் எருசலேமின் அவர்களுக்கு மட்டும் அந்த களிகூர்தல் கிடையாது. யாவே தேவனுக்கும், கிறிஸ்துவுக்கும், பரலோகத்தில் இருக்க அவர்களுக்கும் கூட தேவதூதர்கள் கூட மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும். அதனால தான் 65:19 சொல்லும்போது, நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்பாயுசர் பாலவனும் தன் நாட்கள் பூர்ணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது மறிக்கிறவன் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதில் உன்னை பாவியோ சபிக்கப்படுவான் என்று சொல்லுகிறதை நாம பார்ப்போம் இல்லையா? இந்த காரியங்கள நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த காரியங்களை குறித்து பார்க்கும்போது, சங்கீதம் 65ல 21லேருந்து 24 வரைக்கும் பார்க்கும்போது, வீடுகள் கட்டி அவைகள் குடியிருப்பாங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பாங்க. அவர்கள் கட்டுகிறதும் வேறொரு குடிக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொரு கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை. ஏன்னா, ஜனத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அப்ப சதா காலமும் நீண்ட காலத்துக்கும் இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில ஒருத்தன் வீடு கட்டுவாங்க, கட்டணம் ஜாஸ்தியா போயிரும். வேற ஒருத்தங்க வந்து குடியிருக்கிற மாரி இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறது கிடையாது. ஒருத்தங்க நாட்டுறதும், வேற ஒருத்தவங்க புசிக்கிறதும், இல்ல ஒருத்தங்க கட்டுறதும், வேற ஒருத்தவங்க குடியிருக்கிறதும்லாம் இது இருக்காது. அவர்கள் அவர்கள் கட்டி வீட்டிலேயே குடியிருப்பாங்க.
திராட்சை ஏதாவது நாட்டி கனியை அவர்கள் புசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை போய் விருதாவை உழைக்கிறது கிடையாது. துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதும் கிடையாது. அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசிரிக்கப்பட்ட சந்ததியா இருக்கும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த காலகட்டத்தில் அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார். பேசும்போதே கேட்பேன் அப்படிங்கிறார். இல்லைங்களா? எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க. கூப்பிடுறதுக்கு முன்னமே மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா உன் வாயில் சொல் பிறவாததுக்கு முன்னமே அதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். தானியேல் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு உத்தரவு வந்துருது. இல்லையா? காபிரியேல் தூதன் வந்து சொல்றாரு. நீ ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போது உனக்கு உத்தரவு சொல்ல எனக்கு உத்தரவு வந்துருச்சு. உடனே கிளம்பி வந்தேன் அப்படிங்கிறாரு. இப்ப இந்த காலகட்டத்துல கூப்பிடுறதுக்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்பேன் அப்படிங்கிறார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்பேன் அப்படிங்கிறார். இல்லைங்களா? அந்த அளவுக்கு தேவனை ரொம்ப அருகாமையிலே பெற்றிருக்கிற ஒரு ஜனமாக இந்த மனுமக்கள் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. நிச்சயமா அவர்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, களிகூறுதல்லாம் நித்திய காலமா இந்த காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்து ஏற்கனவே பார்த்தோம். ஓனை, ஆட்டுக்குட்டி ஒண்ணா படுத்திருக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும்னு சொல்லி படிக்கிறோம். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டு உள்ளவனும் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை படிக்கிறோம். பெரும்பாத ஹைவேஸ், பெரும்பாத வழி என்னமோ ஆங்கிலத்தில் ஹைவேஸ்ன்னு போட்டிருக்கோம். அது பரிசுத்த வழி. தீட்டு உள்ளவனும் அதுல கடந்து நடந்து வருவதில்லைன்னு கிடையாது. தீட்டு உள்ளவனும் அந்த அந்த பாதையை முழுசா கடந்து போக மாட்டான். முழு போனத்தை அடைய மாட்டான். 100 வயது சென்றிலே மரிச்சு போயிடுவான். பேதையரா இருந்தாலும் கூட திசை கெட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு தேவன் அவர்கள் ஆண்டவர் அவர்களை ஞானமாய், நீதியாய், நெறிந்த நாணலை முறிக்காதபடிக்கு, மங்கிய திரி அணைக்காதபடிக்கு அவர்களை பக்குவமாய் வழிநடத்தி கொண்டு போகக்கூடியவராக, நல்ல மெய்ப்பனாக அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறிக்கூடியதா இருக்குது. ஏன்னா அங்கே சிங்கம் இருக்காது, துஷ்ட மிருகமும் அங்கே போகாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சிங்கம் இருக்காது அப்படிங்கிறப்ப சாத்தானே இருக்க மாட்டான். முழுசா கட்டப்பட்டு போயிருப்பான் இல்லையா? துஷ்ட மிருகம் அப்படிங்கிற சாத்தானோட அமைப்புகள், சாத்தானோட சாணாதிபதிகளா இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் எதுவுமே அங்க இருக்காது. காணப்படாது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அதிலே நடக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அது இல்லையா? கர்த்தரால் மீட்கப்பட்ட சந்தோஷம், மகிழ்ச்சியா பாடி வரக்கூடியவர்கள் இருப்பாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்க முடிகிறார். இந்த மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. அதனால தான் பவுலத்தம் சொல்லும்போது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள் அப்படிங்கிறார். அந்த நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலம், தவிப்பு எல்லாமே ஓடி போகும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யத்தை குறித்து நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, எசாயா 51:3 படிக்கும்போது கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷம், மகிழ்ச்சியும், துதியும், கீத சத்தமும் அதிலே உண்டாயிருக்கும் என்று படிக்கும்போது பூமியையே ஒரு ஏதேன் தோட்டத்தை போல அவர் மாற்றி அமைத்து விடுகிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஆதாமு கூட முதல்ல படைக்கும்போது சமுத்திரத்து மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாமே ஆண்டுகள்ங்கள்னு சொன்னார் இல்லைங்களா? ஏதேன் தோட்டத்தை அவனை பராமரிப்பு பூமியில ஒரு பகுதி ஏதேன் தோட்டமா வைத்து அங்க ஜீவச்சத்து கனியெல்லாம் கொடுத்திருக்கிறார். இப்ப அவன் என்ன பண்ணிருக்கணும்? தன்னோட பூமியையே பண்படுத்தி ஏதேன் தோட்டமாக மாற்றி அமைக்கணும். தேவன் அவர்கள் 2 பேர் தான். 2 பேத்துக்கு தகுந்த விதமா ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவர்களுக்கு ஜீவவிருட்சத்து கனியெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. அவன் யாவே தேவனுக்கு கீழ்ப்படிந்தவனாயிருந்து தன்னுடைய சந்ததியை பெருக செய்து தன்னுடைய சந்ததிக்கும் பின்வரும் பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தரோட நீதியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிட்டு அவர்களை தேவ பக்தியுள்ள சந்ததியா உருவாக்கணும். அந்த சந்ததிக்கு தேவையானபடி பூமியை ஏதேனும் தோட்டமா மாத்தணும். இதற்காக தான் அவனுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது. அப்ப அவன் எல்லாமே பாவம் செய்தனால கீழ்ப்படியாமையினால எல்லாத்தையுமே இழந்து போயிட்டான். ஆனா 2ஆம் மாதம் எல்லாரும் மீட்டெடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. அவர் தன்னுடைய சந்ததிக்கும் அவரை ஆதாம் சந்ததி தன்னுடைய சந்ததியாக மீட்டெடுத்து விலைக்குரம் கொடுத்து வாங்கி அவர்களுக்கு கர்த்தரோட நீதி நியாயங்களை கற்பித்து பூமியை ஏதேன் தோட்டத்தில் போல மாற்றி அமைத்து
அவர்களுடைய பாவங்களை எல்லாம் கிருபையாய் மன்னித்து அவர்களுக்கு நீதி நியாயங்களை கற்பித்து பயிற்சிவித்து தேவனுடைய குண பண்புகளை அவர்களிடத்தில் படிக்கப்படுத்தி இந்த விதமாக ஆட்சி பண்ணி அவர்களை தேவனிடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு. இதை செய்யறது 2ஆம் மாதம். 1ஆம் மாதம் செய்ய தவறிவிட்ட காரியங்களை 2ஆம் மாதமை யெஷுவா கிறிஸ்து வந்து செய்கிறார். கர்த்தருக்கு சித்தமானதுதான் 1ஆம் மாதம் அதை செய்திருக்கணும். ஆனா செய்ய தவறி போனதுனால 2ஆம் மாதமாய் ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து வந்து இந்த காரியங்களை செய்து மனுமக்களை மீட்டெடுக்கிறாரு. பூமி முழுக்க ஏதேன் தோட்டமாக மாற்றி அமைக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம புரிந்து கொள்வோம். அதற்கெல்லாம் அஸ்திபாரமா இருக்குது என்ன? ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்துவுடைய மீட்கும் பலி. அதுதான் அஸ்திபாரமா இருக்கிறது. அப்ப எசேக்கியேல் 36, 35 படிக்கிறோம். பாலாய் கடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று. அவாந்தரமும் பாலும் நிர்வாணமா இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளும் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்ப எல்லாமே ஏதேன் தோட்டத்தை போல மாறி போயிடும் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? அதான் 2ஆம் மாதம் செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. இப்ப எசாயா 60ல 21 பார்க்கும்போது உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கு பூமியை சுதந்திரிக்க குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும் என் கரங்களின் கிரையிலுமா இருப்பார்கள். இதெல்லாம் 2ஆம் மாதம் தான் செய்தி முடிக்கிறார் இல்லையா? ஜனங்கள் எல்லாருமே நியாயமானவர்களா இருக்கிறாங்க, நீதிமான்களா இருக்கிறாங்க. நீதிமான் நீதிமான் நம்ம சொல்றோம். நீதிமான்னா என்ன அர்த்தம்? பாவம் இல்லாத ஒரு நிலையில மனுஷன் இருந்தான்னா அதான் நீதிமான் இல்லையா? பாவமற்ற ஒரு நிலை. யாருக்கும் எந்த ஒரு அநீதியும் செய்யாதபடிக்கு கெடுதி சொல்லாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையா? நீதிமான்னா பாவமற்ற ஒரு நிலை. அப்ப மற்றவர்களுக்கு நீதி செய்யணும் என்ன அர்த்தம்? பிறருடைய உரிமைகளும் பிறருடைய சலுகைகளும் பாதிப்படையாதவாறு மற்றவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவிக்கணும். இதுதான் நீதி. இது கடமை அன்பு என்றும் சொல்றோம். நீதினா என்ன? கடமை அன்பு இல்லையா? கடமை அன்பு என்றும் அதை குறித்து நம்ம சொல்லுகிறோம். இந்த கடமைக்கு மேலாக வலிந்து ஓடுகிறது தான் இந்த தியாக அன்பாக இருக்கிறது. பிறருடைய உரிமைகளும் சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு அவர்களோடு ஒத்துணர்வோடு ஜீவித்தோமானால் அது கடமை அன்பு இல்லையா? அவர்களுக்கு நாம செய்யக்கூடிய நீதியான காரியங்கள். அதே சமயத்துல பிறருடைய உரிமைகளும் பிறருடைய சலுகைகளும் பாதிப்படையாதபடிக்கு நம்முடைய உரிமைகளில் சலுகைகளில் நம்ம விட்டு கொடுத்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்தோமானால் அந்த நீதிங்கிற அந்த கடமை அன்பு தியாக அன்பாக உருமாகுது இல்லையா? கடமை அன்பு செய்யாம தியாக அன்புக்கு யாரும் வர முடியாது. கடமைக்கு மேல வலிந்து ஓடக்கூடிய ஒரு தியாக அன்பாக அது இருக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த விதமா எல்லா ஜனங்களும் கடமை அன்பை முதலை கற்றுக்கொள்ளணும். அதற்கு மேலாக தியாக அன்பு வலிந்து ஓடணும் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்ப அதுதான் எசாயா சொல்லும்போது உன் ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்களா இருப்பாங்க. என்றைக்கு பூமியை சுதந்திரிக்க குடிகளா இருப்பாங்க. என்றைக்கும் அப்படிங்கிறப்போ நித்திய காலமாக பூமியை சுதந்திரிக்க குடிகளா இருப்பாங்க அப்படிங்கிறப்போ தியாக அன்பிலே வளர்ந்தவர்களா இருப்பாங்க. நான் நட்ட கிளைகள் நான் மகிமைப்படி என் கரங்களின் கிரைகளுமா இருப்பாங்க. இது நடக்கணுங்கிறது தான் யாவே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அது ஆண்டவராகிய யெஷுவா கிறிஸ்து கையினாலே இதெல்லாம் வாய்க்கக்கூடியதா இருக்கிறது. எரேமியா 3:17 படிக்கிறோம். அக்காலத்துல எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் அப்படிங்கிறாங்க. சகல ஜாதியரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடக்க மாட்டாங்க. இனி அதெல்லாம் படியில் நடக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பாவத்தை விருப்பதற்கு வெறுப்பும் நீதியை நேசிப்பதற்கான நேசிப்பையும் ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து விடுவார். எல்லாம் அந்த குணப்பண்பிலே படிக்கப்படுத்தப்பட்டுருவாங்க. அதே போல அக்கிரமக்காரர்களுமே இருக்கவே மாட்டாங்க. ஏகமா ஏற்பட்டு போவார்கள் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அக்கிரமக்காரர் ஏகமா அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவது துன்மார்க்கர் முடிவா இருக்கிறது. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றாரு, துன்மார்க்க யாவரையும் அழிப்பாரு அப்படி சொல்லி நம்ம பார்க்கோம் இல்லையா? இந்த விதமாக புதிய வானம் புதிய பூமி இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. எசாயா 62:22 சொல்றார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமி எனக்கு முன்பா நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. என்றைக்கு நிற்கும்? புதிய வானம் புதிய பூமிங்கிறப்போ இது எதை குறிக்கூடாது? புதிய வானம் அப்படிங்கிறப்போ
கிறிஸ்துவும் மனவாட்டி வகுப்பார் இல்லையா? மனம் திரும்பிய தேவதூதர்கள், அதே போல மில்லேனியல் யுகத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்கள்ல மூப்பராய பாத்திரம், வாலிபராக பாத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு போயிருப்பாங்க. அவர்களும் வாழ்ந்துக்குரியவர்களாக இருப்பாங்க. இப்போ பூமியில இருக்கும்போது பிரேச பண்ண இந்த வாலிபராக பாத்திரவான்கள் மற்றும் பூமியில இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே இப்ப இந்த புதிய பூமியிலே இருக்கக்கூடிய சந்ததியாக இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இதுதான் அந்த புதிய வானம், புதிய பூமியா இருக்குது. பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய காரியமும் இதுவாக தான் இருக்கிறது. பலவான்களோடு கொள்ளையை பங்கிட்டுக் கொள்வேன் அப்படிங்கிற காரியம் இதுவாக தான் இருக்கிறது. பூமியில இருக்க பலவான் ஏற்கனவே பார்த்தோம். போன வாரம் பார்த்தோம். சாத்தான் பூமியிலே பலவானா இருந்தான். அவனை கட்டி போட்டு அந்த காரியங்களை எடுத்து நிறுத்தி இது விதமா புது புது அமைப்புகள்லாம் உருவாக்கி சாத்தானை அழித்து போட்டதுக்கு அப்புறம் இந்த பலவான்களோடு இந்த பூமியை அவர் என்ன பண்றாரு? பங்கிட்டுக் கொள்ளுகிறாரு அப்படிங்கிற காரியங்களை பார்த்தோம். இதுதான் புதிய வானம், புதிய பூமியா இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையான ஒரு காரியம் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் மெய்யான அஸ்திவாரம் எது? அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அந்த ஆத்மாவை மனதில் ஊற்றுறதுதான் ஆசீர்வாதங்களுக்கான மெய்யான அந்த அஸ்திவாரமாக, மெய்யான அடிப்படையாக அது இருக்குது அப்படிங்கிறது பார்க்கிறோம் இல்லையா? இப்ப தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ள வந்து அவடமிருந்து மறுபடியும் நித்திய ஜீவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அனைவருக்கும் இந்த அடிப்படையை குறித்த மறுபடியும் அங்கே வலியுறுத்துகிறாரு. 12வது வசனத்துல வலியுறுத்துகிறாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம். இங்க ஊற்றினார் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் அப்படிங்கிறப்போ அங்க சொல்லப்பட்ட எபிரேய வார்த்தை பார்த்தா ஹரா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அது அதுக்கான சரியான அர்த்தம் இங்க இல்ல. இல்ல ஊற்றிட்டார் அப்படிங்கிறது சாதாரணமா இருக்கு. ஆனா ஊற்றிட்டார் அப்படிங்கிறப்போ வெறுமையாக்குவது. ஒன்றுமே இல்லாம வெறுமையாக்குவது. ஒரு துளி கூட அங்க எதுவுமே கிடையாது. எல்லாத்தையுமே வெறுமையாக்குற அப்படி ஒரு காரியமா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, சில ஆட்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த தட்டு கழுவுன மாரி இருக்கும். சாப்பாடு தட்டுல போட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க. நீட்டா சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அந்த தட்ட கழுவுன மாரி இருக்கும். அந்த அளவுக்கு தொடச்சு, வலிச்சு முழுமையாக அத சாப்பிட்டு முடித்திருப்பார்கள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆத்மாவின் மரணத்திலே ஊற்றுனதில்ல, தம்மை முற்றிலுமாக வெறுமையாக்கினார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த அஹரா அப்படிங்கிற ஹெபிரேய வார்த்தை இருக்கிறது. இது இந்த மாரி ஆகுறதுக்கு இவர் வாலண்டரியா வந்திருக்கார். இதோ வருகிறேன். புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனும் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இல்லையா? இந்த காரியங்கள் செய்யறதுக்கு வாலண்டரியா அவன் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு, பிதாசுவை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு வாலண்டரியா வர்றார் அப்படிங்கிறத இதுல இருக்க இன்னொரு ஹைலைட்டான ஒரு காரியமா இருக்கிறது. நம்ம போவோமா? நம்ம ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறதுக்கு போவோமா? நம்மளா இருந்தா நிச்சயமே போ மாட்டோம். இல்லைங்களா? அதே போல அக்கிரமக்காரருக்கா வேண்டிக் கொண்டது நிமித்தம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு காரியம் பார்த்தோம்னா, வேண்டிக் கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதுக்கான எபிரேய வார்த்தை பார்க்கும்போது யாப்கியா அப்படிங்கிறது தான் எபிரேய வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து இதுவும் சரியான அர்த்தத்துக்கு எபிரேய வார்த்தையின்படியே இங்க வேண்டிக் கொண்டா அப்படிங்கிறப்போ, முழுமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதா இல்ல. இங்க எபிரேய வார்த்தைப்படி இது எப்படின்னா, அந்த நேரத்துல முடிஞ்சிடுற ஒரு காரியம் கிடையாது. நிகழ்காலத்திலே தொடங்கி, பின்னர் தொடர்ந்து செய்யப்பட போகிற ஒரு செயலை குறிக்கக்கூட வினைச்சொல்லா இருக்கிறது. அக்கிரமக்காக வேண்டிக் கொண்ட நிமித்தம்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? சிலுவையிலே மறிக்கிற நேரத்திலே பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இது மட்டும் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இல்லைங்களா? இதுதான் அக்கிரமக்காக வேண்டிக் கொண்டாரு. அதனால தான் அநேகர் அவருக்கு பங்கா கொடுக்குறான்னு சொல்லி நம்ம கருதுவோம். ஆனா, இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் அதோட முடிஞ்சு போறதில்ல. அங்க நிகழ்காலத்துல அப்ப தொடங்கி, தொடர்ந்து மில்லியன் யுகம் முழுவதுமே நடக்கக்கூடிய காரியமா இருக்குது. இல்லையா? சுவிசேஷ யுகத்திலே அவர்களுக்கு பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவரா அவர் இருக்கிறாரு. பரிசுத்தவான்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராக அவர்கள் இருக்கிறாரு. அதேபோல மில்லியன் யுகத்திலும் தொடர்ந்து அந்த காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதா இருக்கிறது. அக்கிரமக்காரர்களாக வேண்டிக் கொண்டார் அப்படிங்கிற காரியம் அதோடு முடிஞ்சிற காரியம் இல்ல. நிகழ்காலத்துல தொடங்கி பின்னர் தொடர்ந்து செய்யப்பட போகிற ஒரு செயலை குறிக்கக்கூடியதா ஆயிடுச்சு. அது தொடங்கி விட்டுருச்சு.
எப்போ? சிலுவையின் மரணத்திலே தொடங்கிருச்சு. ஆனால் இன்னும் முடிவடையாத ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறது. அப்புறம் அக்கிரமக்கால் நிமித்தம் அவருடைய ஆசாரிய ஊழியமானது முழுமையாக நிறைவேற்றப்படுற வரைக்கும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்ய என்றுமே அவர் ஜீவித்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறது அதோட அர்த்தமா இருக்கிறது. உலகத்தின் நியாய தீர்ப்பு நாள் முடிகிற வரைக்குமே அந்த வேலை முழுமையா நிறைவேற்றப்படாது. அப்ப மில்லியன் யுகம் முழுவதுமே இந்த வேண்டிக் கொண்டார் அப்படிங்கிற காரியம் இருக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம இதன் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சரி. இப்ப இதெல்லாம் சேர்ந்து சங்கீதம் 96:10 படிக்கிறோம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடிக்கு உறுதிப்பட்டு இருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ள சொல்லுங்கள். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தும் நியாயந்தீர்ப்பார். இப்ப நியாயந்தீர்ப்பார் நியாயந்தீர்ப்பான் அப்படி சொல்லும்போது அநேகர் என்ன நினைக்கிறாங்க? ஒரு தீர்ப்பை தான் நினைக்கிறாங்க. ஆனா இந்த நியாயந்தீர்க்கக்கூடிய காரியங்கள்ல 4 காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத அநேகர் உணர்ந்ததே கிடையாது. அப்ப போதித்தல், சோதித்தல், சிட்சித்தல் இதெல்லாமே இருக்கு. நம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும்போது, பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுவதை படிக்கிறோம். அப்போ நியாய தீர்ப்பு அப்படிங்கிறப்போ, போதிக்கிற காரியம் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ற காரியம் இருக்கு, தவறுகளை சீர்படுத்துறதுக்காக சிட்சைகள் இருக்குது. இறுதியாக தீர்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது பூமி முழுக்க நடக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக நியாய தீர்ப்பு மூலம் அநேகருக்கு நீதியை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறாரு. அப்படி கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் இதுதான் சொல்லும்போது, "எழும்பி பிரகாசி உன் வெளி வந்தது. கர்த்தரோட மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் கார்கள் ஜனங்களையும் மூடும். ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்." என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த காலகட்டத்தில் அவர் எழும்பி பிரகாசிக்கக்கூடியவராக அநேகருக்கு சத்திய வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பாரு. அது எசாயா சங்கீதம் 119, 105 படிக்கும்போது, "உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது." இப்படி வெளிச்சமா இருக்கிறதுனால பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்க. அங்கே எதுவும் ஒரே சத்தியம் அங்கே இருக்கக்கூடியதா இருக்கும். எசாயா 62ல 1, 2 படிக்கும்போது, "சீயோனிலிருந்து எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமா இருக்க மாட்டேன். அதன் நீதி பிரகாசத்தைப் போல, அதன் இரட்சிப்பு எரிகிற தீபத்தைப் போல வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன்" அப்படிங்கிறார். அதுதான் ஏசாயா 52ல அந்த நீதி பிரகாசத்தைப் போல மற்றவர்கள் சத்தியத்தை சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சீயோன் நிமித்தம், எருசலேம் நிமித்தம் அப்படிங்கிறப்போ, சீயோன் அப்படிங்கிறப்ப பரலோக ராஜ்யத்துக்கான கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பார் அடங்கிய சீயோனை குறிக்கூடியதா இருக்கு. எருசலேம் அப்படிங்கிறப்ப பூலோகத்தில இருக்கக்கூடிய அந்த ஆட்சியை குறிக்கூடியதா இருக்கிறது. இது நிமித்தம் நான் மௌனமா இருக்க மாட்டேன். அதை நீதி பிரகாசத்தைப் போல, இரட்சிப்பு எரிகிற தீபத்தைப் போல எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படும். அதுவரைக்கும் வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜாதிகள் உன் நீதியும், சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். சகலரும் இந்த காரியங்களை காணக்கூடியவர்களாய் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிற காரியங்களை நாம பார்க்கிறோம். இல்லைங்களா? அப்போ எல்லாத்தையும் மீட்டு எடுத்து மறுபடியும் அவனுக்கு இந்த ராஜ்யத்தை பூமியினுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறது தான் தேவனுக்கு சித்தமா இருக்கிறது. ஏன்னா சங்கீதம் 8ல 4லேருந்து 9 வரைக்கும் பார்க்கும்போது, "நீர் அவனை மனுஷனை குறித்து சொல்லும்போது, "நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையிலும் கனத்தினால் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்." இல்லையா? இப்படி பாதங்கள் கீழ்ப்படுத்தியிருந்தாரு. ஆனா எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணான்? இழந்துட்டான். மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜனங்களுக்கு அந்த ஆளுகையை கொடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் கொடுக்கும்போது, ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? "எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது" என்று சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த விதமாக ஆட்சி பண்ணி ஜனங்களை மீட்டெடுத்து தேவனோடு ஒப்புரவாக முடிக்கும். ஜனங்கள் எல்லாம் சந்தோஷம், மகிழ்ச்சியாக நித்திய ஜீவனோடு நித்திய காலம் இருக்கும்படிக்கும் செய்யறதுக்கு தான், "இதோ என் தாசன் ஞானமாய் நடப்பார். அவர் உயர்த்தப்பட்டு மகா மேன்மை உன்னதமாய் இருப்பார்" என்று ஏசாயா 52:13 சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். ம்.
இதெல்லாம் அவருடைய ஆத்ம மனதில் ஊற்றுறதுனால வந்தக்கூடிய ஒரு நிகழ்வாக, அதன் விளைவாக இருக்குது அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உம்மை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில வம்சங்கள்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்பட்ட பிரகாரம், அவர்கள் மூலம் பூமியில எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாம் சொல்வது நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பருகி பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதியும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நிறைவேறி முடிஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஜனங்களை எல்லாம் பூமியில ராஜ்யம் சாதிக்கும் போது எருசலேமில் இருந்து தான் ஆரம்பமாகக்கூடியதா இருக்குது. அவர்கள் மூலமா எல்லா ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அப்போ ஆபிரகாமுடைய அந்த வித்து கிறிஸ்துவ மனவாட்டி வகுப்பாரங்க இருக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த விதமாக புதிய வானம், புதிய பூமி அங்கு சிருஷ்டிக்கப்படக்கூடியதா இருக்கிறது. அப்போ அப்ப எவ்வளவு மகத்துவம் உன்னதமான ஒரு தேவன், அன்பாய் இருக்கிற ஒரு தேவன், நம்ம ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம இந்த காரியங்கள் மூலம் புரிந்து கொள்கிறோம். அப்ப எசாயா தீர்க்கதரிசியில இருக்கிற காரியங்கள்ல அந்த 52, 53 அதிகாரங்கள்ல 52ல கடைசி 3 வசனங்கள்ல 53வது அதிகாரம் ஒரு காற்றை போல இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. எவ்வளவு அருமையான, உன்னதம், அன்புமான ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர் நமக்காக இருந்து இந்த காரியங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி முடிச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல இந்த காலம்லாம் நிறைவேற முடிஞ்சிடும் என்று நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் உலக யுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அப்ப நிச்சயமாவே நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சூழும்போது அவர்கள் மனம் மாறி இந்த காரியங்களை அறிவித்து அங்க அவர்கள் மூலமாக ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று நாம எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். தேவன் ஏற்ற காலத்தில் அவர் தம்மு சித்தப்படி நியமித்த அந்த நாட்களிலே நிச்சயமாக அதை நிறைவேற்றி முடிப்பார். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.